Assalamualaikum warahmatullahi wabarakatuh. பிள்ளைகளோட வாய்ஸ் கிளியராமா? இஸ்லாம் பிள்ளைகளுக்குமா ஒரு செமினார் நடத்திட்டு இருந்தோமா, அது கொஞ்சம் டைம் ஆயிட்டு பிள்ளைகள், அதால கொஞ்சம் உங்களுக்கு 9:15 போட்ட பிள்ளைகளா. ஏற்கனவே பிள்ளைகள் நாங்க கிளாஸ் செஞ்சிட்டு இருக்கிற டைம்ல இடையில அந்த தௌஹீதுடைய பிரதான 2 பிரிவுகளையும் அவற்றில் உள்ளடங்குகின்ற 3 முக்கிய அம்சங்கள் அதை படிப்பிக்கின்ற போது என்ன செய்யுது? சூம் கட் ஆயிட்டா இல்லையா? சொல்லுங்க. எங்கட பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் கட்டாயம் ஞாபகம் இருக்கா? சும்மா அல்லாஹா பிள்ளை சிலபஸை கொண்டு வர மீட்டல் வகுப்பு மீட்டல் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுல பிள்ளைய முக்கியமான விஷயம் 8 வருஷ பாஸ் பேப்பர் போட்டிருக்கிறேன். எத்தனை வருஷ பாஸ் பேப்பர் செய்வேன்? 5 வருஷம். அதான் ஞாபகம் வச்சுக்கணும் பிள்ளைல. 8 வருஷம் ஏன் போட்டிருக்கிறேன்னா கட்டாயம் நீங்க பார்க்கணும். அதே கேள்வி திரும்ப வரும். அப்ப ஒரே பார்வையில உங்களுக்கு லேசாக இருக்கும் என்பதற்காகத்தான் திரும்ப நான் 3 வருஷ பாஸ் பேப்பரை கூட்டி உங்களுக்கு லேசிக்காக வேண்டி போட்ட பிள்ளைல. நீங்க சும்மா பார்த்தாலும் சும்மா அழகா இருக்கீங்க. பாஸ் பேப்பர் முதலாவது யூனிட்ல 8 வருஷத்துல என்ன கேள்வி வந்திருக்குது? சரியா பிள்ளைல? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிள்ளைல. அப்ப 8 வருஷத்துல என்னென்ன கேள்வி முதலாவது யூனிட்ல வந்திருக்குது, 2வது யூனிட்ல என்ன வந்திருக்குது, ஒரே பார்வையில பார்த்துக் கொள்ளலாம். கரைச்சலே இல்ல பிள்ளைல. இதையும் தாண்டி நான் என்ன செய்வேன்டா, பாஸ் பேப்பர்ல இருக்கிற கேள்வியையும் தொடர்புபடுத்துறதோட புதுக்கேள்வி எப்படி வரும் அதையும் தொடர்புபடுத்தி காட்டுவேன். ஆனா புதுசா சொல்ற கேள்வி புதிய பாயிண்ட்ஸ் அல்ல, இருக்கிற பாயிண்ட்ஸ் தான். கேள்விகளை உருவாக்கி தருவேன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எக்ஸாமுக்கு போங்க, அப்ப விளங்கும் பிள்ளைகள் நாங்க செய்யற செமினார் எந்த அளவுக்கு பிரயோஜனம் உண்டு. சரியா பிள்ளைகள்? ரைட். இந்த ரெக்கார்டிங்ல போடாம விட்டா பிள்ளைய மறந்து கரெக்டா ஞாபகப்படுத்தணும் பிள்ளைகளா. இப்ப ரெக்கார்டிங் போட்டுதான் இருக்குது. ரைட். அப்படி போராட்டி பிள்ளைகள் கட்டாயமா எனக்கு ஞாபகப்படுத்தணும் பிள்ளைகளா. நான் போன கிளாஸ்லமா இஸ்லாம் 2026ஆம் ஆண்டு வச்சுக்கு கிளாஸ் செய்கின்ற போது ரெக்கார்டிங்க போட மறந்துட்டு திரும்ப கிளாஸ் செய்யணும் பிள்ளைகளா. அது பெரிய கரைச்சல். சரியா? அப்ப ஞாபகப்படுத்திக் கொள்ளணுமா? ரைட். தௌஹீதின் பிரதான 2 பிரிவுகளையும் இவற்றுள் அடங்குகின்ற 3 முக்கிய அம்சங்கள். பாசுபல் வந்திருக்கா இல்லையா பிள்ளை? சொல்லுங்க. அப்ப நல்லா விளையங்களோட பிள்ளை தௌஹீதுடைய இந்த கேள்வி இன்னொன்றைக்கு பிள்ளைல பாசுபல்ல வரல நான் சொல்லி தருவேன் உங்களுக்கு. தௌஹீத் மனித வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கம் என்ன? இப்ப இந்த முதல் பேப்பர்லயும் வந்திருக்கீங்க, இந்த ஒரு எக்ஸாம்லயும் வந்திருக்கீங்க, என்ன வந்திருக்கா? அதை நான் படித்தார முடியல. உங்களுக்கு இந்த மிச்ச லேசான கேள்வி எங்கட பிள்ளைகளுக்கு எக்ஸாமுக்கு போனா கஷ்டமாகுது. அப்ப அதனால அந்த பகுதியை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் புதிய கேள்வியை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். கஷ்டம் இல்ல பிள்ளைல, லேசா. ரைட். இப்ப முதலிதான் முடிப்போமா? தௌஹீதின் பிரதான 2 பிரிவு அவற்றில் உள்ளடங்குகின்ற 3 முக்கிய விடயங்கள். இதான் கேள்வி. அப்ப நாங்க படிச்சது தௌஹீதுடைய 3 பிரிவு தானே சார்? 3 பிரிவு தானே படிச்சோம். அது என்ன 2 பிரதான பிரிவு என்று கேட்டா நல்லா விளைய கொள்ளணும் பிள்ளைகள். பிரதான 2 பிரிவு ஒன்று சொல்றது, ஒன்று கோட்பாடு, இன்னொன்று செயற்பாடு. கோட்பாடு செயற்பாடு. இந்த கோட்பாடு செயற்பாடு என்ற விஷயத்தை எப்படி நாங்க விளங்கிக் கொள்றோம்டா, நல்லா விளங்கிக் கொள்ளணும். தௌஹீதுடைய 3 பிரிவுகளையும் எழுதுவோம். ஒன்று ருபூபியா, 2வது உலூஹியா, 3வது பிள்ளைகள் அஸ்மாஉ வஸ்ஸிஃபாத். அஸ்மாஉ வஸ்ஸிஃபாத். சரியா பிள்ளை? ரைட். இது எங்களுக்கு தெரியும். இப்ப என்னண்டா, இந்த கோட்பாடு செயற்பாடுன்னு சொல்றது எதுண்டா பிள்ளைகள்? ருபூபியா என்பது கோட்பாடு. ருபூபியா கோட்பாடு. உலூஹியா இருக்குதா இல்லையா? இது செயற்பாடு. இது செயற்பாடு. அடுத்தது கேட்பீங்க, சரி அப்ப இது என்ன சேர்ந்து கேட்பீங்க. கேட்பீங்களா இல்லையா? சொல்லுங்க.
இது என்னடா கோட்பாட்டுக்குள்ளே செயற்பாட்டுக்குள்ளேயும் வரும். அதனால நாங்க அதை போடுறோம், அப்படி போடுறது. சரியா பிள்ளைகள்? கோட்பாட்டுக்குள்ளேயும் வரும், செயற்பாட்டுக்குள்ளேயும் வரும். அதை நான் விளங்கப்படுத்துறேன்னா நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ருபூபியாண்டா பிள்ளைகள் கோட்பாடு. ஏன் கோட்பாடுன்னு சொல்றேன்டா? கோட்பாடுன்னு சொல்றது என்னண்டா? தியரியில இருக்கிற, தியரின்னா எழுத்துல இருக்கிறது, எழுத்துல இருக்கிறதுதான் கோட்பாடு. இப்ப எங்கட அரசியல் யாப்பு, இலங்கை அரசியல் யாப்பு பாத்தீங்கன்னா பிள்ளை, நீங்க பொலிட்டிக்கல் படிச்சிருப்பீங்க. 1972 78ஆம் ஆண்டு அரசியல் யாப்பு. அது யாப்புன்னு சொல்றது கோட்பாடு அப்படியே இருக்குது. அத நடைமுறையில நடைமுறைப்படுத்துறது தானே இது. இதேமாதிரித்தான் இஸ்லாத்துல குர்ஆன் ஹதீஸ் இருக்குதா இல்லையா? அது கோட்பாடு. உதாரணமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், இந்த உலகத்தை படைத்தது யார்? சூரியனை படைத்தது யார்? சந்திரனை படைத்தது யார்? இந்த உலகத்துக்கு ரிஸ்க் அளிக்கிறது யாருன்னு கேட்டா யாருன்னு சொல்லுவீங்க? இதான் ருபூபியா. இப்ப லேசா சொல்லலாம், அல்லாஹ் எங்களுக்கு எதை செய்யறானோ அது ருபூபியா. அல்லாஹ் எங்களுக்கு செஞ்சா அது என்னது? நாங்க அல்லாஹ்க்கு செஞ்சா அது என்னது? இப்ப நாங்க அல்லாஹ்க்கு என்ன செய்யறோம்? தொழுறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஹஜ்ஜி செய்யறோம், ஜகாத்து கொடுக்கிறோம். இது யாருக்கு செய்யறோம்? நாங்க யாருக்கு செய்யறோம்? அல்லாஹ்வுக்கு செய்யறது. அப்ப பிராக்டிகல் செயற்பாடு. எனவே அது உலூஹியா. அல்லாஹ் எங்களுக்கு செய்யறது அந்த உலகத்தை படைத்தது, இந்த உலகத்துக்கு ரிஸ்க் அளிக்கிறது. அப்ப அல்லாஹ் உலகத்துக்கு ரிஸ்க் அளிக்கான யாருக்கு செய்யறான்? யாருக்கு செய்யறான்? எங்களுக்கு செய்கிறான். எனவே அல்லாஹ் எங்களுக்கு என்னென்ன செய்கிறானோ அது கோட்பாடு. சூரியனை படைத்தான், சந்திரனை படைத்தான், செடிகளை படைத்தான், கொடிகளை படைத்தான், மலைகளை படைத்தான், பூமியை படைத்தான், வானத்தை படைத்தான். இதெல்லாம் அல்லாஹ் யாருக்காக வேண்டி செய்தான்? எங்களுக்காக வேண்டி அல்லாஹ் என்னென்ன செய்கிறானோ அது எல்லாமே ருபூபியா கூட நல்லா விளையக்கணும். முடியல நான் என்ன சொல்ல வாரேன்டா, இன்னும் நான் விஷயத்துக்கு வரல. என்ன நான் சொல்லுவோம் முடியல, முதல்ல இந்த விஷயத்தை விளைய கொள்ளுங்களா. அதுக்கு பிறகு நான் எப்படி எழுதணும்னு சொல்லுவேன் அந்த கேள்வி வந்தா. ஏனண்டா இந்த கேள்வி வந்தா எங்களை தங்க பிள்ளைகள் என்ன செய்யறேன்டா, மாஷா அல்லாஹ் ருபூபியா ஒரு பக்கம் எழுதி வச்சிருப்பீங்க கொப்பியில, உலூஹியா ஒன்றரை பக்கம், அஸ்மா சிபாத்த 2 பக்கம். ஓமாண்டே சொல்லுங்க. இங்க கேள்வி கேட்டு 4 மார்க்ஸுக்கு. 4 மார்க்ஸ். எத்தனை நிமிடம் ஒதுக்கணும்? 4 மார்க்ஸுக்கு 7 நிமிடம். 7 நிமிடம் பிள்ளைகள். ருபூபியான ஒரு பக்கம், உலூஹியா ஒரு பக்கம், அஸ்மா சிபாத் 2 பக்கம், 4 பக்கம் எழுத சரி வருமா? இல்ல சார். இதத்தான் சொல்ல வர முடியல. இதான் எங்கட பிள்ளைகள் எக்ஸாம் பேப்பர்ல எதிர்கொள்ளுகின்ற பெரியதொரு பிரச்சனை. ஆனா இப்பய கேள்விய ஸ்டைல என்னண்டா, 10 மார்க்ஸ் கேள்வியை 4 மார்க்ஸ் கேட்கிறது. இப்பயே பாஸ் பேப்பர், அதான் பாஸ் பேப்பர்ல போட்டிருக்கேன். நல்லா பாருங்க. 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் நல்லா கண்ண அப்படியே முடிச்சு பாருங்க பிள்ளைல. 2024ஆம் ஆண்டு அதே கேள்வி பெரும்பாலும் 195% என்ன செய்யாது? 24ஆம் ஆண்டு கேள்வி உங்களுக்கு என்ன செய்யாது? வராது. இப்ப கேட்பீங்க, சேர் வராட்டி ஏன் சேர் போட்டுறீங்கடா? ஸ்டைல பாருங்க. கேட்ட கேள்வி ஸ்டைல் இப்பதான் புது ஸ்டைல். அதே ஸ்டைல் தான் உங்களுக்கு வரப்போகுது. பாருங்க என்ன ஸ்டைல வந்திருக்கீண்டா. 10 மார்க்ஸ் கேள்விய 4 மார்க்ஸ் கேட்டிருக்குது. பார்த்தாலே விளங்கும் பிள்ளைல, பார்த்தாலே விளங்கும். 10 மார்க்ஸ் கேள்விகள் எல்லாம் 4 மார்க்ஸுக்கு வந்துருக்கு. உதாரணமாக வலீது இப்னு அப்துல் மலிக்குடைய ராஜ்ய விஸ்தீரணம் 10 மார்க்ஸுக்கு படிப்போம், 5 பாயிண்ட்ஸ். 2024 எத்தனை மார்க்ஸுக்கு வந்துருக்கு? 4 மார்க்ஸ். இப்ப ஏன் அப்படி கேட்கிறேன்டா, எங்கட பிள்ளைகள் நல்லா பெருசா படிக்கிற 10 மார்க்ஸ், அவன் சிறிசாக கேட்கிற. இப்ப சிறிசாக கேட்டா பெரிசாக எழுத இயலாது, சுருக்கி எழுத வேண்டும். இதைத்தான் சொல்ல வர முடியல, இதைத்தான் சொல்ல வரேன்னா ரைட். இப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்ப பாருங்க பிள்ளைகள், முதல்ல இதை விளங்கிக் கொள்ளுங்க. விளங்கப்படுத்தணும். ருபூபியாண்ட என்ன, உலூஹியாண்ட என்ன, அஸ்மா சிபா விளங்கப்படுத்திட்டு 4 மார்க்ஸுக்கு வந்தா எப்படி எழுதணும் என்று சொல்லித்தாருன்னா, முதலாவது விளங்கிக் கொள்ளுங்க பாடத்தை. ரைட்.
அப்ப ருபூபியா என்பது கோட்பாடு. அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்கிறானோ, அல்லாஹ் எங்களுக்கு செய்யறது எல்லாமே ருபூபியா. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ஆனா ரப்புன் என்ற சொல்லிலிருந்து பிறந்தது. இந்த உலகத்தை பரிபாலிக்கிறது ரப்புண்டா பரிபாலிப்பவன், ரிஸ்க் அளிப்பவன், படைத்தவன், எல்லாத்துக்குள்ள அவர் கோட்பாடு. கோட்பாடுனா தியரியில இருக்கிற எழுத்துல இந்த உலகத்தை படைத்தான். நாங்க என்ன பிராக்டிக்கல் பண்றதா? எழுத்துல இருக்குமா இல்லையா சொல்லுங்க. எழுத்துல இருக்குமா இல்லையா? நம்ம குர்ஆன் ஹதீஸை படிக்கின்ற அல்லாஹ் உலகத்தை படைத்தா, அந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் ரிஸ்க் அளிக்கிறான். நாங்க வாசிப்போமா இல்லையா? குர்ஆன் ஹதீஸை வாசிக்க கொள்ள இந்த உலகத்துக்கு ரிஸ்க் அளிக்கிறவன் அல்லாதான், இந்த உலகத்தை படைத்தவன் அல்லாதான், சந்திரனை படைத்தவன் அல்லாதான், சூரியனை படைத்தவன் அல்லாதான் என்று நாங்க படிக்கமா இல்லையா? இதெல்லாம் கோட்பாடுல படிச்சிட்டு இருக்கிறோம். அதான் ருபூபியாவை கோட்பாடு என்று சொல்றது. உலூஹியாவை நாங்க சொல்லுவோம் செயற்பாடு, பிராக்டிக்கல். செய்யுங்கோ, நாங்க அல்லாஹ்க்கு செய்யறது. அப்ப நாங்க அல்லாஹ்க்கு என்ன செய்யற? அல்லாஹ்க்கு நாங்க உணவு கொடுக்கிறதா சொல்லுங்க. அல்லாஹ்க்கு நாங்க செய்யறது எல்லாமே செயற்பாடு. செய்யணும், தொழுங்கோ, செய்யணும். சும்மா நாம ஷியாக்களுடைய கோட்பாடு இருக்குது, நாம படிப்போமா? உள்ளத்தால் நினைச்சா பாத்தினாக்கள், உள்ளாந்தவர்கள் உள்ளத்தால் நினைச்சா போதும், சரி வருமா? அப்ப நாங்க தொழணும் பிராக்டிக்கல், நோம்பு பிடிக்கணும் பிராக்டிக்கல், ஹஜ் செய்யணும் பிராக்டிக்கல், சதக்கா கொடுக்கணும் பிராக்டிக்கல், ஜகாத்து கொடுக்கணும் பிராக்டிக்கல், எல்லாமே உலூஹியாக்குள்ள வர்றோம். நாங்க அல்லாஹ்க்கு என்ன செய்யறோமோ. எனவே இந்த பகுதியை ஜாஹிலியா கால மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ஷோர்ட்டா விளக்கணும் இல்லையா? நான் என்ன விளக்கணும் என்ற விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தரேன். அதான் சொல்லித்தரேன். ஷோர்ட்டா எப்படி எழுதுற அதைத்தான் சொல்லித்தார். நான் 4 மார்க்ஸுக்கு வந்தா எப்படி எழுதுது? இதை ஜாஹிலியா கால மக்கள் என்ன செய்தார்கள்? ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டார்கள். என்னத்தை ஏற்றுக்கொண்டாங்கண்டா? கோட்பாட. அந்த மக்கள்கிட்ட கேட்டா சூரியனை படைத்தது யார்? அல்லாஹ். சந்திரனை படைத்தது யார்? அல்லாஹ். ரிஸ்க் அளிக்கிறது யார்? அல்லாஹ். அப்ப அல்லாஹ் வணங்குங்களே. ஏலா 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 அல்லாஹ் வணங்க மாட்டோம். ஆனா அல்லாதான் உலகத்தை படைத்தான ஏற்றுக்கொள்வோம். சூரியனை படைத்தது அல்லாதான் ஏற்றுக்கொள்வோம். கோட்பாடை ஏற்றுக்கொள்வோம். ஆனா செயற்பாடு விஷயத்துல நாங்க அல்லாஹ்வை வணங்க மாட்டோம். எங்களுக்குண்டு சிலைகள் இருக்குது. லாத், உஸ்ஸா, மனாத், பத், சுவா, யஹூத். ஜாஹிலியா காலத்துல படிச்சமா இல்லையா? ஞாபகம் இருக்குதா? இதத்தான் நாங்க வணங்குவோம். இதுதான் எங்களுக்கு கடவுள்கிட்ட பரிந்து பேசும். ஆனா கோட்பாடை ஏற்றுக்கொள்வோம், செயற்பாடை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உலூஹியாவை மறுத்தார்கள். விஷயம் இப்ப ருபூபியாண்டா என்ன, உலூஹியான்னு தலைக்க விளங்கிட்டாங்களுக்கு. இதத்தான் எக்ஸாம்ல எதிர்பார்க்கிற ஒரு புள்ள. ருபூபியாண்டா என்னன்னு விளங்கிட்டா, உலூஹியாண்டா என்னன்னு விளங்கிட்டாண்டு இந்த பகுதியை 10 மார்க்ஸுக்கு வந்தா ஒரு 4 வரியில விளக்குங்கோ. இது ஒரு 4 வரி, இதுவும் ஒரு 4 வரி. விஷயம் முடிஞ்சு. 7 நிமிடத்துக்கு எழுதி முடிக்கலாமா இல்லையா? கோட்பாட செயற்பாட விளக்குறல்ல, சும்மா எழுதுற மட்டும்தான். கோட்பாடு செயற்பாடு 2 பிரதான பிரிவு. கோட்பாடு செயற்பாடு. ருபூபியா ஒரு 4 வரியில விளக்கணும். உலூஹியா ஒரு 4-5 வரி. இதையும் அப்படித்தான். அஸ்மாண்டா அல்லாஹ்வுடைய பெயர்கள் 99 பெயர்கள் இருக்கிறது. அல்லாஹ்க்கு 99 பேர், எங்களுக்கு ஒரு பேர் தான். மிஞ்சி மிஞ்சினா 2 பேர் இருக்கு. வீட்டுல கூப்பிடுவோம் பபி, அப்படி கூப்பிடுற செல்ல பேர் பபின்னு கூப்பிடுறே சொல்லுங்க. என்ன பபின்னு என்ன நம்ம பிள்ளைகளும் கூப்பிடுறதா, அந்த பூனைக்குட்டியும் கூப்பிடுறதா? அப்படி கூப்பிடுற பூனைக்குட்டிக்கு நல்ல அழகான பசுந்தான பேர் பபி, அப்படி வைக்கிறே சொல்லுங்க. அப்ப நமக்கு பிள்ளை மேக்சிமம் 1 அல்லது 2 பேர் அல்லது 3 பேர் இருக்கும். ஆனா அல்லாஹ்வுக்கு அப்படி அல்ல, 99 பேர்கள். 99 அல்லாஹ்ட பேர் தான். நீங்க அல்லாஹ்னு சொன்னாலும் அல்லாஹ்தான். அர் ரஹ்மான், அர் ரஹீம். நீங்க படிச்ச என்ன நோம்பு காலங்கள்ல அர் ரஹ்மான் அர் ரஹீம், அல் மலிக்குல் குத்தூஸ், அஸ்ஸலாம், அல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதுதான் அல்லாஹ்வுடைய பெயர்கள். சரியா பிள்ளை? அதான் அல்லாஹ்வுடைய பெயர்கள். அர் ரஹ்மான்,
அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், அர் ரஹீம், அல் மலிக் நாளை மறுமையுடைய அரசன், அல் குத்தூஸ் பரிசுத்தமானவன், அர் ரஸாக் உணவளிப்பவன், அல் முத்தகப்பிர் பெருமைக்குரியவன். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர். இதான் அஸ்மா. அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று சொல்லலாம். அஸ்மா என்று சொல்ல, அஸ்மான்னு நம்ம அஸ்மா இல்ல. சில பிள்ளைகள் அஸ்மான் இருக்கா சொல்லுங்க, அஸ்மான்னு பிள்ளைகள் இருக்கா இல்லையா? அந்த அஸ்மா இல்ல, சரியா? இது அஸ்மாஉ அல்லாஹ்வுடைய பெயர்கள். அஸ்மாவுக்கு இன்னொரு சொல்லலாம், அஸ்மாஉல் ஹுஸ்னா அழகிய திருநாமங்கள் அப்படி சொல்லலாம். இந்த மஸ்லஹா முர்சலான்னு சொல்ற மாதிரி துணை சட்ட மூலாதாரங்கள்ல மஸ்லஹான்னு சொன்னாலும் ஒன்றுதான், மஸ்லஹா முர்சலா என்று சொல்றோம், ரெண்டும் ஒன்றுதான். அதே மாதிரி அஸ்மா என்று சொன்னாலும் ஒன்றுதான், அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று சொன்னாலும் ஒன்றுதான். எனவே அஸ்மா வசிபத்தின்டா அல்லாஹ்வுடைய பண்புகள் மூன்றாக பிரிங்கோ. ஒன்று வாஜிபாத், முஸ்தஹீலாத், ஜாயிசாத். உங்களோட கைட்ல ஜாயிசாத் என்ற விஷயம் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சு கொள்ளுங்க. வாஜிபாத்தின்டா கட்டாயம் அல்லாவுக்கு இருக்க வேண்டிய பண்பு 20 இருக்குது. அல்லாஹ் கட்டாயம் இருக்கும், அல்லாஹ் பார்க்கக்கூடியவன், அல்லாஹ் கேட்கக்கூடியவன், கட்டாயம் இருக்கும். இன்னொன்று இருக்குது, அல்லாவுக்கு அறவே இருக்க முடியாத பண்பு இருக்குது. அல்லாஹ் செவிடன், அல்லாஹ் குருடன், அல்லாஹ் மடையன், அல்லாஹ் மரணிப்பவன். இது அல்லாவுக்கு இருக்க வேண்டிய பண்பா? இல்ல. இல்ல. இன்னொன்று இருக்குது ஜாயிசாத், அல்லாவுக்கு இருக்கவும் முடியாத பண்பு. குன் என்ற வார்த்தையை பயன்படுத்துறது. குண்டா என்ன? ஆகுக. நீங்க பல்கலைக்கழகம் போக அல்லாஹ் நாடிட்டாண்டா குன் என்று பயன்படுத்துவான், நாடலியா பயன்படுத்த மாட்டான். எனவே பயன்படுத்தினாலும் பயன்படுத்தாவிட்டாலும் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்றதுதான் கலா கதிர். நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கீங்க, எல்லாம் ஹார்ட் ஒர்க் நல்லா படிக்கும், ஓகே, எல்லாம் சரி. இஸ்லாம் சொல்ற மாதிரி ஃபுல் ஹார்ட் ஒர்க். ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு பல்கலைக்கழகம் கிடைக்கலாட்டி என்ன அர்த்தம்டா? அல்லாஹ் என்னத்தை பயன்படுத்தல? சிலாக்களுக்கு அல்லாஹ் குன் என்ற பயன்படுத்துவான். இப்ப விரக்தியாக கூடாது. இதான் தௌஹீத் மனித வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கம். கேள்வி ஒன்று வருது, தௌஹீத் முதலாவது இல்லாமல தௌஹீத் மனித வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கம் என்னன்னு கேட்டா, விரக்தி தோல்வியிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வான். விரக்தி வராம தோல்வி எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வான். தோல்வி வருதா ஏற்றுக்கொள்வான். விரக்தி தற்கொலை செய்ய மாட்டான். எனக்கு பல்கலைக்கழகம் கிடைக்கவில்லை, நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சேன், இனி உலகத்திலிருந்து வேலை இல்ல, நான் மௌத்தா ஆப்ரேன் அப்படியே போய் கீழே பார்த்து அப்படி விடுவோம். சரி வருமா? அப்ப என்னடா தௌஹீத் மனித வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கம். தாக்கம்னா இங்க அட்டிக்கணும். என்ன அடிக்கிற? எக்ஸாம்ல பல்கலைக்கழகம் கிடைக்கலையா? அல்லாட நாட்டம். ஓகே கூல். விரக்தியா? இல்ல அன்னைக்கு பல்கலைக்கழகம் கிடைக்கலன்னு தலையை கொண்டு அப்படியே சிவர்ல போய் அட்டிக்கிறது அதெல்லாம் சரி வராது. அப்படி வந்தா தௌஹீத் மனித வாழ்வில் ஏற்படும் தாக்கங்கள் நம்ம கிட்ட இல்ல. எனவே அல்லாஹ்வை ஒருவன் ஏற்றுக்கொண்டா தௌஹீத் மனித வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கம் என்று கேட்டா, விரக்தி தோல்வியில் இருந்து அவன் என்ன செய்யும்? ரெண்டையும் என்ன செய்வான்? தாங்கி கொள்வானா இல்லையா? இதெல்லாம் கேள்விக்கு வாரதா? பாஸ் பேப்பர்ல இதுவரைக்கும் வரல. ஆனா தௌஹீத் மனித வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கம் என்று 4 மார்க்ஸ் கேட்கலாமா இல்லையா? சொல்லுங்க. அதுல ஒரு பாயிண்ட்ஸ் தான் இது. 2வது பாயிண்ட் சொல்றேன்னா அதை சொல்லி தரேன், அவளை தேவைப்பட்டு சொல்லி முடிப்போமா? தௌஹீத் மனித வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கம் 2வது என்னன்னு கேட்டா, இறை சட்டங்களின் மகிமையை உணர்த்தும். நான் அந்த கேள்வி விளங்கப்படுத்துறேன். இது அப்படி இருக்கட்டுமா? அந்த வாரம்னா இதுக்கு வாரம், இந்த கேள்வி வாரத்தால அதையும் சேர்த்து விளங்கப்படுத்துறேன்னா, ஏன்னா பிள்ளைங்க அந்த கேள்விக்கு சில பிள்ளைகள் எழுதுறல விளக்கம், ஏன்னா லேசி கேள்வி விளக்கம் எழுத தெரியா. அதுக்காக இப்ப நான் அந்த தௌஹீத் மனித வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கங்களுக்கு 4 பாயிண்ட் சொல்ல போறேன். சொல்ல வேணாம்? சொல்லுங்க சார். முதலாவது பாயிண்ட் சொல்லிட்டு தானே? முதலாவது பாயிண்ட் சொல்லிட்டு தானே? விளங்கிட்டு. ரைட்.
இப்ப அந்த பாடமாக்க தேவையில்ல பிள்ளைகளா, எனக்கிட்ட வார பிள்ளைகள் பாடமாக்கவே தேவையில்லையா? நான் காட்டுற ஸ்டைலே போதும் எக்ஸாமுக்கு ஞாபகம் வரும். சரி அங்கால பாஞ்சார், இங்கால பாஞ்சார், என்ன இங்கால போனார், இந்த ஜூம்ல அந்த என்ன கேமராவுல போய் உள்ள பார்த்தார், அப்படித்தானே சொல்லுங்க. இரண்டாவது என்ன பிள்ளைகள், இந்த கேள்வியோடு தொடர்பான பகுதி என்பதனாலதான் இடத்தை விளங்கப்படுத்துறாங்க. அப்ப ஒரே டைம்ல இந்த கேள்விக்குரிய ஆன்சர், இந்த கேள்விக்குரிய ஆன்சர், இன்னொரு கேள்வி ஒன்று எல்லாம் சொல்லி தருவேன்னா ஒன்று பயப்படுத்த சும்மா அழகா எழுதுவோம். இரண்டாவது பாயிண்ட் என்னண்டா, தௌஹீத் மனித வாழ்வில் ஏற்படும் தாக்கங்கள் உங்களுக்கு மறக்கவே மறக்காது பிள்ளைகளா. நான் விளங்கப்படுத்தினா மறக்கவே மறக்காதீங்க, பாடமாக்கவே தேவையில்லை. இரண்டாவது என்னண்டா, இறை சட்டங்களின் மகிமையை உணர்த்து இருக்கா இல்லையா? இறை சட்டங்களின் மகிமையை உணர்த்தும் இருக்கா இல்லையா? சொல்லுங்க முதலாவது. ஆனா என்ன பிரச்சனைடா, எங்கட பாடம் ஆய்கொள்ற இறை சட்டங்களின் மகிமையை உணர்த்தும் விளக்கம் கேட்டா கண்ண ரெண்டே அப்படியே ஊற்று. என்ன விளக்கம் சொல்லுங்க, என்ன விளக்கம் சொல்லுங்க, ஆகலேசி விளக்கம் சொற்களை விளங்கிக் கொள்ளணும். சொல்லுங்க. அல் குர்ஆன் சொன்னாட சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப பூமியில உயிர் வாழ்கிறது. சும்மா கஷ்டப்பட வேண்டாம், கஷ்டப்படுத்த வேண்டாம், சொற்களை போட்டு கஷ்டப்படுத்த வேண்டாம். இப்ப சொல்றேன் பாருங்க, பாருங்க லேசின் இப்ப சொல்லுவீங்க, எல்லாரும் சொல்லுவீங்க ஓம் சேர் அப்படி சொல்லுவீங்க பாருங்க. அப்படித்தானே நேரடியாக செமினாருக்கு போனா அப்படித்தான் பிள்ளை என்ன கேட்டா அப்படி எழுதுக்கு நாம விளங்கப்படுத்துறதுக்கு பிறகு ஓம் அப்படித்தானே சொல்றேன். இப்ப பாருங்க லேசி பிள்ளைகளா, இறை சட்டத்தை உண்டெடுங்க தொழுகை. என்ன சொல்லுறீங்க பாயிண்ட்ஸ், இறை சட்டங்களின் மகிமையை உணர்த்து. அப்ப இறை சட்டம் உண்டு எடுக்கணுமா இல்லையா, நாம மகிமையை உணர்த்து பார்க்கணுமா இல்லையா சொல்லுங்க. இப்ப இறை சட்டத்தை உண்டு எடுப்போம். தொழுகை என்பது யார சட்டம், எங்கட சட்டமா இறை சட்டமா? இறை சட்டம். அப்ப இந்த தொழுகை மகிமையை உணர்த்துமாண்டா, உணர்த்தும் பாருங்க. நீங்க சொல்லுவீங்க இப்ப பிள்ளை சரியான கவலை, என்ன பாப்பாக்கு பொருளாதார லொஸ்ட் வந்துட்டு, அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க தலையெல்லாம் அப்படியே நல்லா கடுமையா பாரமாகி தலைக்க இட்டிக்குது. இந்த டைம்ல போய் அல்லாஹ்வ 2 ரக்காத் சுன்னத்து தொழிட்டு அப்படியே எழுமினீங்கண்டா எப்படி இருக்கும், உணர்ந்து கொள்வீங்களா? ஏதாவது உணர்வீங்களா? ஏன் உணர்றீங்கண்டா, நீங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதாலதான் 2 ரக்காத் சுன்னத் தொழுறீங்க. தொழுதா அந்த மகிமையை உணர்ந்து கொள்வீங்க. உணர்றமா இல்லையா பிள்ளைகள்? இறை சட்டங்களின் மகிமையை உணர்த்தும். ஒருவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால், தௌஹீதை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அவன் வாழ்வுல வார மாற்றம் என்ன, தாக்கம் என்னன்னு கேட்டா, இறை சட்டத்தை கொண்டெடுங்கோ. தொழுகையாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம். ஜகாத்தை பாருங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி பிள்ளைங்க நாங்க ஒரு 50 ரூபாய் சல்லியே அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கணும்னு வச்சுக்கொடுங்க, பெருமைக்காக இல்லையா, அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்தோன்னு இந்த உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வருமா இல்லையா? வருமா வரா சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, வருமா வராதா? வரும் சார். கட்டாயம் வரும். நல்ல பெருமைக்காக கொடுத்தா வராது. அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு ஆளுக்கு ஒரு நோய்க்கு 5000 ரூபாய் கொடுத்தா அந்த உள்ளத்துல தானாகவே சந்தோஷம் கொண்டு வரணும். அல்லாஹ்வுக்காக கொடுத்திருக்கிறேன், அதான் உணர்வு. எனவே இறை சட்டங்களின் மகிமையை உணர்த்தும். ஏனென்றா ஒருவர் தௌஹீதை ஏற்றுக்கொண்டா அவன் வாழ்வுல வர தாக்கம் என்ன, தாக்கம் செலுத்துதா இல்லையா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. இப்ப எழுதலுமா இல்லையா விளக்கம் எழுதலுமா இல்லையா? சும்மா அழகா கூல அழுதும் என்ன, சும்மா கூல அழுதுங்க பிள்ளைகளா. அடுத்த பாருங்க, 3வது லேசி, அல்லாஹ் எப்பொழுதோ என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு வரும். அல்லான்னு சொல்றது பிள்ளைகள், நீங்க கொழும்புக்கு போனா கொழும்புல அல்லாஹ் இல்ல, ஈஸ்டர்ல மட்டும்தான் அல்லாஹ் இருக்கிறான், கொழும்புல இல்ல. அப்ப நாம கொழும்புல நாம என்ன வேண்டிய மாக்கி நாம ஃபன் பண்ணலாம். ஓமா ஏண்டா பிள்ளைகள், எந்த சந்தர்ப்பத்திலையா
ரைட் ஓகே பிள்ளைல. அப்ப மூன்றாவது பாயிண்ட் என்னடா பிள்ளைகள், அல்லாஹ் என்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு எப்ப வரும்டா, நாம அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டா அந்த உணர்வு வந்துட்டே இருக்கணும் ஒரு முஸ்லிம். என்ன அல்லாஹ் தனிமையிலையும் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், பப்ளிக்லயும் அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறான் என்ற உணர்வு வருமா வராதா? வரும் சார். வருமே. அதே நாலாவது பிள்ளை லேசு பிள்ளைல மன அமைதி. மன அமைதி, உள்ளத்துல சந்தோஷம், மன அமைதி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலா பிதிக்ரில்லா தத்மைனுல் குலூப். அல்லாஹ்வை நீங்க ஞாபகப்படுத்துங்க, உங்களோட உள்ளம் சந்தோஷம் அடையும், நிம்மதி அடையும். நாங்க பிள்ளைகள் உண்மையாகவே அல்லாஹ்வை நாங்க அடிக்கடி ஞாபகப்படுத்தினா உள்ளத்து சந்தோஷம் வருமா இல்லையா? மன நிம்மதி, மன அமைதி வருமா இல்லையா? வரும் சார். அதே மாதிரி தியாக மனப்பாங்கு, தியாகம் செய்வோம். உலகத்துல பல கஷ்டங்கள், சோகங்கள், துயரங்கள். இன்றைக்கு பாருங்க, உலகத்துல முஸ்லிம்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள், ஆனா தியாகம், பொறுமையா இருப்பாங்க. அல்லாஹ் இருக்கிறான். அந்த தியாக உணர்வு எப்ப வரும்டா, ஒருவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டா தியாகம் செய்ய, உலகத்துக்கு எல்லாத்தையும் தியாகம் செய்வான். தண்ட பொருளாதாரத்தை முழுமையாக தியாகம் செய்வான். ரசூலுல்லாஹ்வோட மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ்வை திருமணம் முடிக்கின்ற டைம்ல பெரியதொரு செல்வம், வசதிக்கார், நல்ல சல்லி. ரசூலுல்லாஹ்வை முடிச்சு திருமணம் முடித்து இப்ப பாத்தீங்கன்னா எல்லா சொத்தையும் இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்தா. இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட எப்பயாவது ஒரு நாளைக்கு சொல்லியிருப்பாங்களா? எங்கட பொம்பளை என்ன சொல்லுவாங்க, உங்களை எப்ப முடிச்சோனோ அன்றைக்கே என்னது சொல்லுங்க. பயப்படாம என்னது, எல்லா நாசம் அப்படி எல்லா நாசம் ரசூலுல்லாஹ்வோட மனைவி எப்பயாவது ரசூலுல்லாஹ்ட்ட அப்படி சொல்லியிருப்பாங்களா? அவ்வளவு வசதி, பெரிய வியாபார கூட்டத்துக்கே ஒரு தலைவி. இப்படிப்பட்டவர் ரசூலுல்லாஹ்வை முடிக்கின்ற போது சண்டை செல்வத்தை எல்லாத்தையும் இஸ்லாத்துக்காக வேண்டி கொடுக்காங்கண்டா பிள்ளைகள். என்ன நடக்குது? தியாக உணர்வு ஒன்று வருகிறதா இல்லையா? தியாகம் செய்யறது, தண்ட உடலை தியாகம் செய்த, தண்ட பொருளாதாரத்தை தியாகம் செய்யற அந்த உணர்வு வருமா வராதா? வரும். மக்கா மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க. ஏன் விட்டுட்டு போனாங்கண்டா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாங்க. அல்லாஹ்வுல அவ்வளவு நம்பிக்கை. எனவே பிள்ளைகள் அழகா எழுதலாமா? சொல்லுங்க. இதெல்லாம் லேசான கேள்வி, நல்லா தலைக்கு வச்சுக்கணும் பிள்ளைல. சும்மா அழகா லேசா சொல்லித்தாருன்னா கஷ்டமே பட வேண்டாம். அடுத்தது பிள்ளை, இப்ப தலைப்புக்கு வருவோம். இப்படி கேள்வி வந்தா பிள்ளைகள், பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி, சில டைம்ல இதே கேள்வியை போடலாம். தௌஹீதுடைய பிரதான 2 பிரிவு உண்டு கேட்டா, கோட்பாடு செயற்பாடு போடுங்க. முக்கிய விஷயம் கேட்டா ருபூபியாவை கடுமையாக விளக்க வேண்டாம், சும்மா நோமலாக பிள்ளைகள் முக்கியமான பாயிண்ட மட்டும் ஒரு 4-5 வரிக்குள்ள விளக்கி இதையும் சோட்டா சொல்ல வேண்டும். கடுமையாக விளக்க வேண்டாம். ஏனண்டா நாங்க கொப்பில நிறைய எழுதிருப்போம். இது எல்லாத்தையும் கொண்டு விளக்கலாமா? சொல்லுங்க. இல்ல, ஏண்டா பிள்ளைகள் டைமை பார்த்து கொள்ளுங்க, அதான் முக்கியம். எத்தனை மார்க்ஸுக்கு கேட்காங்க, அதான் முக்கியம். ஏன்டா இப்ப ஸ்டைல் என்னண்டா, கேள்வி ஸ்டைல் 10 மார்க்ஸ் கேள்விய எத்தனை மார்க்ஸ் கேட்குற? 4 மார்க்ஸ். சில டைம்ல பிள்ளைகள் இந்த முறை இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம் என்ற 7வது அளவு கேள்வியை சில டைம்ல இந்த முறை 4 மார்க்ஸையும் கேட்கலாம். வாய்ப்புகள் இருக்கு. 4 மார்க்ஸையும் கேட்கலாம். வேண்டாம், இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம் பொதுவாக எத்தனை மார்க்ஸுக்கு வார? பொதுவாக எத்தனை மார்க்ஸுக்கு வார? 10 மார்க்ஸ். இப்ப பிள்ளைகள் 4 மார்க்ஸுக்கும் அப்படியே 5 கேள்வியாக கேட்கலாம். மிச்சம் கவனமா இருங்கோ. எனவே அதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். படிக்கிற பெருசா படிப்போம், கேட்கிற கேள்வி சின்ன நாங்க. எனவே பிள்ளைகள் 4 மார்க்ஸுக்குமா பாத்திமா நுகா அறிமுகம் எழுத தேவையில்ல, அந்த கேள்வியே நீங்க அறிமுகமாக எழுதுங்கோ. 10 மார்க்ஸுக்கு தான் அறிமுகம் எழுதணும். அதுவும் ஒரு 4-5 வரிக்குள்ள எழுதினா போதும், அதுக்கு மேல போக தேவையில்லை. ஒரு 4-5 வரிக்குள்ள எழுதினா போதும், அதுக்கு மேல அறிமுகம் எழுதுற இல்ல. பிள்ளைட்டா பிள்ளை சொல்றதுன்னா நான் சொல்றேன். 10 மார்க்ஸுக்கு முடிவுரை எழுதணும். இல்ல, முடிவுரையெல்லாம் எழுதுறதுல நீங்க விரும்பினா பிள்ளைகள் 2-3 வரையில நீங்க விரும்பினா
ஏன்னா எல்லாத்தையுமே நான் எழுதி முடிவுரை கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் முடிவுரைக்கு பிள்ளைகள் மார்க்ஸ் போடுறதில்ல. அறிமுகத்துக்கு தான் 10 மார்க்ஸுக்கு 2 புள்ளி போடப்படும். சில சந்தர்ப்பங்கள்ல 1 புள்ளி வழங்கப்படும். எனவே 10 மார்க்ஸுக்கு 1 புள்ளி ஒன்று வழங்கப்படுதா இல்லையா அறிமுகத்துக்கு சொல்லுங்க. 14 பிள்ளைகள் ஷோர்ட்டான ஒரு அறிமுகம் ஒன்றை எழுதினா போதும் 10 மார்க்ஸுக்கு. ஆனா 4 மார்க்ஸுக்கு பிள்ளைகள் அறிமுகம் எழுதுற இல்ல என்ற விஷயத்த அந்த கேள்வியை நீங்க அறிமுகமாக எழுதி கொள்ளுங்கோ. நான் சொல்ற விளையாடவில்லை. கேள்வி பக்கம் பிள்ளை பக்கம் என்ற விஷயம். உதாரணமாக பிள்ளை 4 மார்க்ஸுக்கு 7 நிமிடம், 10 மார்க்ஸுக்கு 19 நிமிடம். பக்கம் என்பது 10 மார்க்ஸுக்கு பொதுவாக பிள்ளை ஒரு 3 பக்கம் எழுதலாம். சில பிள்ளைகள் 3.5 பக்கம் எழுதுங்க. அதுக்காக வேண்டி பக்கத்தை வச்சு மார்க்ஸ் போடுறதில்ல. இருந்தாலும் 10 மார்க்ஸுக்கு ஒரு பக்கம் எழுதினா பொருத்தமா இல்ல. ஆனா எந்த காரணத்தை கொண்டு பிள்ளை ஒன்று சொல்றேன் திரும்பவும், ஒரு சிஆர் காப்பி தாள் எடுக்க வேண்டாம். எக்ஸாம் எழுதுற முதல் பேப்பர் இருக்கா இல்லையா, ஓலவல் எழுதிருப்பீங்க, அந்த முதல் பேப்பரை எடுத்துத்தான் ஒரு பாஸ் பேப்பர் எடுங்கோ. 2020 2021 எடுங்க பிள்ளைல. நீங்க பாஸ் பேப்பர் செய்யணும்டா செஞ்சு பாருங்க. வீட்டை இருந்து 3 மணித்தியாலம் 10 நிமிடம் டைமை வச்சு ஒரு 2020ஆம் ஆண்டு 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் ரெண்டுல ஏதாவது ஒரு பாஸ் பேப்பர் எடுத்து பிள்ளைகள் செஞ்சு பாருங்க. இன்னொரு டைம் இப்ப செஞ்சு பாருங்க. என்னென்ன முக்கியமான விஷயம் பிள்ளைகள், உங்களுக்கு மார்க்ஸ் அந்த கேள்வியை பாத்தீங்கன்னா பார்ட் 1ல மொத்தம் எத்தனை கேள்வி? 3 கேள்வி இருக்கும். பார்ட் 2ல 5 கேள்வி இருக்கும். 3ல 2 செய்யணும், இங்க 3 செய்யணும். மொத்தம் எத்தனை செய்யணும்? 5. இதுல முக்கியமான விஷயம் என்னடா பிள்ளைகள், பின்னுக்கு இருந்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க பிள்ளைகளா. நான் சொல்றத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. வீட்டை இருந்து 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எடுக்கும். 2020 2021 அப்படி எடுக்கும். அந்த பாஸ் பேப்பரை போட்டோ காப்பி பண்ணிட்டு சும்மா ஒரு 3 மணித்தியாலம் 10 நிமிஷம் ஃபெஸ்டிக் என்ன செய்யுங்கடா 10 மார்க்ஸ் கேள்வி செலக்ட் பண்ணுங்க. ஃபெஸ்டிக் எழுதுறது பிள்ளைகள் என்ன 4 மார்க்ஸுக்குமா ஒரு பாயிண்ட்ஸ் ஒரு 3 வரியில விளக்கினா போதும். ஒரு 3.5 வரியில விளக்கினா போதும். 4 மார்க்ஸுக்கா கூட விளக்க தேவையில்லை. 4 மார்க்ஸுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் ஒரு 3 3.5 4 சுருக்கமாக விளக்குகன்னு வந்தா கொஞ்சம் விளக்குற ஒரு 3.5 4 வரி அப்படி சும்மா நார்மலாக குறிப்பிடுக தருக எடுத்துக்காட்டுக யாவை என்றால் என்ன அப்படி வந்தா ஒரு பாயிண்ட்ஸை ஒரு சொல்ல எழுதக்கூடாது. நல்லா விளக்கிக் கொள்ளணும். ஒரு பாயிண்ட்ஸை ஒரு சொல்ல எழுதக்கூடாது. அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே ஒரு 3 3.5 4 வரிக்குள்ள என்ன செய்யணும்? 4 மார்க்ஸுக்கு 10 மார்க்ஸுக்கு பிள்ளைகள் அதே கேள்வி வந்தா 10 மார்க்ஸுக்கு பாயிண்ட்ஸ் கூட வரும். ஒரு 6 பாயிண்ட்ஸ் மேக்சிமம் 6 பாயிண்ட்ஸையும் அப்ப வச்சுக்கொள்ளுங்க. 6 பாயிண்ட்ஸ். ஆனா ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நீங்க பிள்ளைங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 5 6 வரி விளக்கம் கூடணுமேண்டா. 10 மார்க்ஸுக்கு 19 நிமிடமா இல்லையா, விளக்கம் கூட வேண்டும். ஒரு 5 6 வரியில வந்தா பிரச்சனை இல்லை. சரியா பிள்ளைய? நல்லா விளைவிக்கலாம்னு சொல்ற விஷயங்களை பிள்ளைகள் ரைட். இது முக்கியமான விஷயம். இப்ப நான் சொல்றது அதை விட முக்கியம் பிள்ளைகளா என்னண்டா, நான் பேப்பர் திருத்துற டைம்ல அவதானிக்கிற விஷயம் என்னன்னா, சில பிள்ளைகளுக்கு அந்த டைம் காணாம 4 கேள்வி தான் செய்யுது. இதுக்கான முக்கியமான ஒரு காரணியாக இருக்கலாம் என்னண்டா, எங்களை பிள்ளைகள் ஃபெஸ்டிக்கு இந்த பிள்ளைய நான் சொல்றத உங்களுக்கு செட் ஆகினா செய்யுங்க. செட் ஆகினா ஓகே, செட் ஆகாட்டி அதை விட்டுட்டு உங்களோட ஸ்டைல செய்யுங்க. நான் ஒரு கருத்து ஒண்ணு சொல்றேன், அவ்வளவுதான். அதை செக் பண்ணி பாருங்க பிள்ளைகளா, செக் பண்ணி பாருங்க. என்னண்டா பிள்ளைகள் நல்லா விளைய கொள்ளுங்க. ஃபெஸ்டிக்கு நீங்க எந்த கேள்வியை முதலாவது 2வது கேள்வியை செலக்ட் பண்ணுகின்ற போது பிள்ளைகள் என்ன நடக்குதுண்டா, கொஞ்சம் கூட விளக்கம் எழுத போக டைம் போகும். டைம் போகல பின்னுக்கு 10 மார்க்ஸ் கேள்வியை ஷோர்ட்டா எழுத பாக்கிங்க. ஒரு பாயிண்ட்ஸ் எழுதி ஒரு 3 வரி எழுதினா ஒரே டைம்ல 5 மார்க்ஸ் குறைஞ்சிடும். நான் சொல்றேன் டைம்ல குறையுமா குறையாது? இப்ப சும்மா 10 மார்க்ஸ் கேள்வியை ஃபெஸ்டிக்கு செலக்ட் பண்ணுங்க. 10 மார்க்ஸ் டைம் கூடயே இல்லையா, 19 நிமிடம் ஃபெஸ்டிக்கு செலக்ட் பண்ணுங்க. ஃபெஸ்டி முதலாவது நீங்க செலக்ட் பண்ணலாம், 8வது கேள்வி செலக்ட் பண்ணலாம். என்ன நீங்க பிள்ளை ஃபெஸ்டிக்கு மேல புக்ஸ் ஒன்றிங்க 8வது கேள்வின்னு போட்டு கீழே ஆன்சர் பண்ணுகின்ற போது உண்டு இப்படி போட்டு விளக்கம் எழுதுங்க. மேல விளக்கத்தை போடணும். ஃபெஸ்டிக்கு பிள்ளைகள் நீங்க அவங்களுக்கு விரும்பினமாக்கி 8வது கேள்வியோ 7வது கேள்வியோ செலக்ட் பண்ணலாம். ஆனா ஃபெஸ்டிக்கு 10 மார்க்ஸ் செலக்ட் பண்ணி பாருங்க.
செக் பண்ணி பாருங்க அப்படின்னா டைம் தான் நமக்கு செலக்ட் பண்ணி பாருங்க. 8 ஃபெஸ்டுக்கு 10 மார்க்ஸ் கேள்வி ஃபெஸ்டுக்கு செய்யுங்க. திரும்ப கடைசியாக 4 மார்க்ஸ் கேள்வி செய்யுங்க. சில டைம்ல பிள்ளைகள் 4 மார்க்ஸ் கேள்வி செய்யற டைம்ல டைம் போதாம வந்தாலும் கொஞ்சம் வந்தாலும் இப்ப நான் என்ன சொன்னேன் பிள்ளைகள் 4 மார்க்ஸுக்குரிய கேள்வியை ஒரு 3.5 வரி 4 வரிக்குள்ள விளக்க சொன்னா சொல்லுங்க. பிள்ளைகள் கடைசி டைம்ல உங்களோட டைம் காணாட்டி இப்ப 3.5 வரிய 2.5 வரிக்குள்ள விளக்குறீங்கன்றாலும் இந்த சந்தர்ப்பத்துல பெரிய ஒரு மார்க்ஸ் என்ன செய்யப்படாது, பாதிக்கப்படுமா? பாதிக்கப்படாது. கடைசி டைம்ல பிள்ளைங்க ஒரு பாயிண்ட்ஸ் ஒரு 3.5 வரியில விளக்கணும். ஆனா இப்ப விளக்க ஏலா டைம் கொஞ்சம் தான் இருக்குது. ஆண்டா இந்த டைம்ல ஒரு 2.5 வரிக்குள்ள விளக்கி 4 பாயிண்ட்ஸ் எழுதுறீங்க. கொஞ்சம் என்ன டைம் இல்லையே. இப்ப எழுதினாலும் மார்க்ஸுக்கு பாதிப்பு செலுத்துமா? செலுத்தா. ஆனா பின்னுக்கு 10 மார்க்ஸ் ஒன்றை வச்சுட்டு இப்படி சின்ன சின்னையா ஒரு பாயிண்ட்ஸுக்கு 2 வரி 3 வரி எழுதினா மார்க்ஸுக்கு பாதிப்பு செலுத்துமா செலுத்தா? எனவே பிள்ளைகள் உங்களோட விருப்பம் பிள்ளைகளா, டெஸ்டுக்கு நீங்க முன்னுக்கு செலக்ட் பண்ணலாம், பின்னுக்கு செலக்ட் பண்ணலாம். எந்த கருத்து என்னண்டா 2 வருஷம் பாஸ் பேப்பர் எடுத்து டெஸ்டுக்கு ஆரம்பத்தை செஞ்சு பாருங்க, இன்னொன்று எடுத்து கடைசி செஞ்சு பாருங்க. 10 மார்க்ஸ் உங்களுக்கு விளங்கும் எது நமக்கு செட் ஆகும். இப்ப செட் ஆகுறது என்ன செய்யலாம்? எக்ஸாம்ல என்ன செய்யலாம்? இது என்னன்னா பிள்ளைங்க நாம படிக்கிறது முக்கியம்தான். அதை விட முக்கியம் எது? அதை விட முக்கியம் எது? முக்கியம் பிள்ளைல எல்லாத்தையும் படிச்சுட்டு போய் பிள்ளைகள் சரியா டைமுக்குள்ள எழுதாட்டி எல்லாம் பெஸ்ட் அநியாயம். ஆனா படிக்கிறதை விட முக்கியம் நான் சொல்ற இந்த விஷயங்கள். மிச்சம் கவனமா இருக்கணும் பிள்ளைல. ஒரு கேள்விக்கு நீங்க 1 நிமிடம் மேலதிகமாக எடுத்தாலும் கூட்டி பெருக்கி பாருங்க, ஒரு 10 மார்க்ஸுக்குரிய கேள்வி விடுபடும். 1 நிமிடம் எடுத்தா 19 நிமிடத்துக்கு 20 நிமிடம் எடுத்தால் ஒரு கேள்விக்கு 1 நிமிடம் கூட எடுத்தால் பெருக்கி பாருங்க, ஒரு 10 மார்க்ஸ் கேள்வி விடுபடுமா படாதா? அப்ப டைம் செல்றது மிக மிக முக்கியம். அதனாலதான் செமினார்ல ஆரம்பத்திலேயே சொல்லித்தரோம் இல்லையா? அப்ப நல்ல அழகா இன்னும் 98 நாள் இருக்குது. அழகா எக்ஸாம் எழுதி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சரியா பிள்ளைகள்? நான் சொன்னதெல்லாம் வணங்கிட்டாமா உங்களுக்கு? சரியா கிளியரா பிள்ளை? மைக் ஆன் பண்ணாமா? மட்டும் மைக் ஆன் பண்ணுங்க. உங்களோட நன்மைக்கு தான் நான் மைக் ஆன் பண்ணி வைக்கிறேன். சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா மைக்கை ஃபுல்லா ஆஃப் ஆக்கி வைக்கிறது. ஆனா நான் அப்படி செய்யறதில்ல. மைக் ஆன் பண்ணி வைக்கிறேன். சில டைம்ல உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருந்தாலும் மைக் ஆன் பண்ணி கேட்கறதுக்கு. அதுக்காக மைக்கை கேட்டுட்டு ஆஃப் ஆக்கிடுவோம். ஏன்னா உங்களோட வீட்டுல சத்தம் இங்க கேட்கும், மற்றபடி டிஸ்டர்ப் ஆகிக்கும். அதனால கூட அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ளுங்க. இன்னொரு கேள்வி பிள்ளைகள், முதலாவது யூனிட் தானே? எல்லாம் முதலாவது யூனிட் தான். இன்னைக்கு விளங்கப்படுத்துறதெல்லாம் முதலாவது யூனிட் தான். ரிசாலத்தின் அவசியம். இதெல்லாம் 4 மார்க்ஸுக்கு வரது. எத்தனை மார்க்ஸுக்கு? 4 மறுமை நம்பிக்கை மனித வாழ்வில் ஏற்பட்டது தாக்கம். 2016ஆம் ஆண்டு பாஸ் எடுத்து பாருங்க. இருக்கும் 3வது இல்ல 4வது கேள்வி இருக்காம வரும். அதுக்காகத்தான் இங்க விளங்கப்படுத்துறேன்னா, அதுக்காகத்தான் இந்த கேள்வியை விளங்கப்படுத்துறேன். இப்படி ஒரு கேள்வி பாஸ் பேப்பர்ல வந்தா அப்ப இதே மாதிரி ஒரு கேள்வி வேற கேள்வி கேட்பானா கேட்க மாட்டான்? சொல்லுங்க. இந்த கேள்வி எப்படி லேசா விலகி கொள்ளுங்க. என்னன்னா ரிசாலத்துடைய அவசியம் என்றும் கேட்கலாம், ரிசாலத்துடைய முக்கியத்துவம் என்றும் கேட்கலாம், ரிசாலத்துடைய சிறப்பம்சம் என்றும் கேட்கலாம். இந்த கேள்விக்கு இன்னொரு உதாரணமாக வஹியின் அவசியம் என்று கேட்டாலும், வஹியின் அவசியம் என்று கேட்டாலும், ரிசாலத்தின் அவசியம் என்று கேட்ட ரெண்டும் ஒன்றா இல்லையா? ரெண்டும் ஒன்றுதான். ஏன் ரெண்டும் ஒன்றுடா பிள்ளைகள் விளைவிக்கணுமா? இப்ப பாருங்க,
நுபுவத், ரிசாலத். நுபுவத் என்ன பிள்ளைகள்? நபித்துவம். இது ஒரு பதவி. நுபுவத் என்பது என்ன? நுபுவத் என்பது என்ன பிள்ளைகள்? பதவி. ஒரு பதவி. நபித்துவம் அது நேரடியான கருத்து. ஆனா ஒரு பதவி. இந்த பதவி அல்லாஹு தஆலா யாருக்கு கொடுப்பான்டா? இந்த உலகத்துல வாழ்கின்ற நல்ல மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். எனவே இந்த பதவி அல்லாஹ் உலகத்துல 1,24,000 நபிமார்களுக்கு கொடுத்தான். நுபுவத் என்கின்ற பதவி. இந்த பதவி யாருக்கு இருக்குதோ அவருக்குத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார். நல்லா விளைக்கிறோம் கேள்விய. அப்ப நுபுவத் என்பது என்னன்னா, நபித்துவம் என்பது ஒரு பதவி. எனக்கு ஆசிரியர் என்ற பதவி இருந்தா தான் நான் பாடசாலைக்கு போகலாம். ஆசிரியர் என்ற பதவி இல்லாட்டி பாடசாலைக்கு போகலாமா? ஏலா. அதே மாதிரிதான் நுபுவத் என்ற பதவி யாருக்கு கிடைக்குதோ அவருக்குத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார். எனவே நுபுவத் என்ற பதவி ரசூலுல்லாஹ்க்கு 40 வயசுல கிடைச்சது. எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். அப்ப இதுண்டா என்னண்டா? ரிசாலத்துண்டா மேலதிக பொறுப்பு. இன்னொரு பொறுப்பு வழங்கு. யாருக்கு அல்லாஹ் வழங்குறண்டா? இந்த 1,24,000 நபிமார்கள்ல இருந்து சிலர்களை செலக்ட் பண்ணி என்ன செய்வான்டா? 313 பேருக்கு இந்த பொறுப்பை வழங்கினான். மேலதிக பொறுப்பு ரிசாலத். மேலதிக பொறுப்பை வழங்கினான். ஏன் வழங்கினான் என்று கேட்டா, மக்கள் பாவத்துல மூழ்கி கொண்டிருக்கிற டைம்ல இன்னொரு பொறுப்பை கொடுத்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்யுங்கோ. அப்ப இவர வேலை என்னண்டா? நுபுவத் நபிர வேலை என்னண்டா? அல்லாஹ்ட்ட இருந்து வார கட்டளைகளை மக்களுக்கு சொல்றது மட்டும். இவர வேலை என்னண்டா? கட்டளைகளை சொல்றதோட மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டும். அப்ப யாருக்கு பொறுப்பு கூட? யாருக்கு பொறுப்பு கூட? யாருக்கு? நுபுவத்துக்கா ரிசாலத்துக்கா? ஏண்டா பிள்ளை? நுபுவத் நபிமாற வேலை என்னண்டா? வார மெசேஜ மக்களுக்கு கொடுக்குறதா. ஆனா இவர வேலை என்னண்டா? வார மெசேஜ மக்களுக்கு கொடுக்கறதோட திரும்ப என்ன செய்யணும்? திரும்ப நேர்வழி காட்டுறது. நேர்வழியும் படுத்தணும், சொல்லி நேர்வழிப்படுத்தணும். அப்ப எனவே பொறுப்பு கூட. இவருக்கு பொறுப்பு கூட. அப்ப பதவி கூட கூட பொறுப்பு கூடுமா குறையுமா? கூடும். கூடும். நுபுவத் என்பது இது ஒரு பதவிதான். ஆனா ரிசாலத் என்பது அப்படி அல்ல. இன்னொரு பதவி வழங்கப்படுது. இப்ப ரசூலுல்லாஹ் 2 பதவி வழங்கப்பட்டு ரசூலுல்லாஹ் நபி என்று சொல்லுவோம், ரசூல் என்று சொல்லுவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஆதம் நபினா சொல்லுவோம், ஆதம் ரசூல் சொல்றதா? இல்ல. இல்ல. சரியா பிள்ளையே? அப்ப இப்ப என்னத்துக்கு சொல்றேன்டா? நல்லா விளையாடணும். நுபுவத் என்பது நபித்துவம் என்பது என்னண்டா? ஒரு பதவி. ஒரு பதவி. இந்த பதவி யாருக்கு கிடைக்குதோ அவருக்குத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார். பெஸ்டிக் இந்த பதவி கிடைக்கும். திரும்ப அல்லாஹ் இந்த பதவியை எல்லாருக்கும் வழங்குறல்ல, சிலர்களுக்கு மாத்திரம் வழங்குவான். எத்தனை பேருக்கு? 1,24,000 பேர்ல எத்தனை பேருக்கு வழங்கினான்? ஏண்டா? மக்களுக்கு நேர்வழிப்படுத்துங்கோ, மக்கள் வழிகேட்டுல இருக்காங்க, கொஞ்சம் நேர்வழிப்படுத்துங்க என்று இன்னொரு மேலதிகமான பொறுப்பை வழங்கினா பொறுப்பு கூட. இப்ப கேள்வி என்னண்டா? ரிசாலத் ஏன் அவசியம்? அப்ப வஹி ஏன் அவசியம்? ரெண்டும் ஒன்றுதான். வஹி ஏன் அவசியம் எங்களுக்கு தெரியும். நோட்ஸ் எடுக்கா இல்லையா? சொல்லுங்க. வஹியுடைய அவசியம் நோட்ஸ் எடுக்கா இல்லையா? இதே ஆன்சர் தான் கூட இதுக்கும் வரும். ரிசாலத்தின் அவசியம், ரிசாலத்தின் முக்கியத்துவம், ரிசாலத்தின் சிறப்பம்சம். வஹியின் அவசியம், வஹியின் முக்கியத்துவம், வஹியின் சிறப்பம்சம். ஒரே ஆன்சர் தான். ஏனண்டா இந்த வஹி நல்லா விளைக்கணும். வஹி என்பது குர்ஆன் ஹதீஸ். இந்த குர்ஆன் ஹதீஸ அல்லாஹ் எதுக்கு வழங்கினான்? எதுக்கு வழங்கினான்? மக்கள் நேர்வழிப்படுத்தி. இல்ல உதாரண பிள்ளைகள், இந்த ரிசாலத்து கிடைச்சாக்களுக்கு தான் எது வழங்கப்படும்? வஹி. வஹி வழங்கப்படும். நல்லா விளைக்கணும் பிள்ளைகளா. இந்த ரிசாலத்து கிடைச்சாக்களுக்கு தான் வஹி வரும். இன்னைக்கு வருமா? வராது. ஏனண்டா அன்னைக்கு ரிசாலத்து கிடைக்கலையே. இந்த ரிசாலத்து கிடைச்சாக்களுக்கு தான் இந்த வஹி வரும். அப்ப ரிசாலத்து ஏன் அவசியம் என்று கேட்டாலும் ஒன்றுதான்.
ஏன்னா வகி ஏன் அவசியம் என்று கேட்டாலும் ஒன்றுதான். ஏன்டா இந்த வகி வழங்கப்படுறது யாருக்கு வழங்கப்படுறது? இவங்களுக்கு தான் வழங்கப்படுற. அப்ப ஏன் அல்ல ரிசாலத் ஏன் அவசியம்னு கேட்டா மக்களுக்கு நேர்வழிப்படுத்த ரிசாலத் அவசியம். ஏற்றுக்கொள்றீங்களா? முதலாவது பாயிண்ட், மக்களுக்கு நேர்வழிப்படுத்த ரிசாலத் அவசியம். ஏற்றுக்கொள்றீங்களா? அப்ப அடுத்த கேள்வி கேட்கேன், வகி ஏன் பிள்ளைகள் அவசியம் என்று கேட்டா ஏன் அவசியம் சொல்லுங்க. மக்களை நேர்வழிப்படுத்த லேசா படிக்கிறது. இதை நாங்க வேறையாக யோசிச்சு என்ன அப்படி யோசிக்க தேவையில்லை. ரெண்டும் ஒன்றுதான். வகியின் அவசியம் என்று கேட்டாலும் ஒன்றுதான், வகியுடைய முக்கியத்துவம் என்று கேட்டாலும் ஒன்றுதான், வகியுடைய சிறப்பம்சம் என்று கேட்டா வகியுடைய சிறப்பம்சம் என்ன நம்ம யோசிக்க தேவையில்லை. என்ன சிறப்பம்சம்? மக்களை நேர்வழிப்படுத்துதா இல்லையா வகி? அப்ப சிறப்பம்சமா இல்லையா? உள்ளே மக்களை நேர்வழிப்படுத்துறது என்பது சிறப்பம்சமா இல்லையா? எந்த ஒரு சக்திக்கும் இல்லாதது இந்த வகி மக்களை நேர்வழிப்படுத்துதுண்டா அது ஒரு சிறப்பம்சமா இல்லையா? ஓம் சார். விசாலத்துடைய சிறப்பம்சம் என்று கேட்டா மக்களை நேர்வழிப்படுத்துது. மக்களை நேர்வழிப்படுத்துறது யாருக்கும் ஏழுமா? ஆனா வகிக்கு ஏழுமா இல்லையா? வகிக்கு ஏழுமா இல்லையா? அப்ப வகிக்கு ஏழும்டா அது சிறப்பம்சம், அதனுடைய சிறப்பம்சம். எனவே பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். தௌஹீத் நல்லா பாருங்க, கேள்வி எப்படி விளங்கப்படுத்துறேன்னு பாருங்க. தௌஹீத் மனித வாழ்வில் ஏற்படுத்தும் விளைவுகள் தாக்கங்கள் விளங்கப்படுத்துது. இப்ப மறுமை நம்பிக்கை மனித வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கம் என்று கேட்டாலும் தௌஹீத் மனித வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கம் என்று கேட்டாலும் கிட்டத்தட்ட ரெண்டுக்கும் ஒரே பாயிண்ட் செட் ஆகுமா இல்லையா? அல்லாஹ் மறுமை, அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட விஷயம் தானே உள்ளே மறுமை. என்ன அப்ப தௌஹீத் மனித வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கம், மறுமை நம்பிக்கை மனித வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கம் என்ற விஷயம். உதாரணமாக அல்லாஹ் என்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் தௌஹீதும் ஏற்படுத்தும், மறுமை ஏற்படுத்துமா இல்லையா? மறுமை கொண்டு இருக்கிறதால எங்களுக்கு பயம் வரும். நரகம் சுருக்கம், அல்லாஹ் நரகம் இருக்கி நரகம் இருக்கின்ற ஒட்டோவா வந்தாலே அடுத்த என்ன வரும்? என்ன அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், கவனமா இருக்கணும். அப்ப அல்லாஹ் பார்த்துட்டு கவனமாக இருந்தா நாங்க நரகத்திலிருந்து விடுதலை பெறலாமா இல்லையா? அப்ப பாருங்க பிள்ளைகள், தௌஹீத் மனித வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கம் என்று கேட்டாலும் கிட்டத்தட்ட அதே பாயிண்ட் செட் ஆகுது. அதே மாதிரி மறுமை நம்பிக்கை மனித வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கம் என்னன்னு கேட்டாலும் கிட்டத்தட்ட சில பாயிண்ட் செட் ஆகாட்டி சில பாயிண்ட்ஸ் என்ன செய்யும். உதாரணமா வாழ்வில் விரக்தி ஏற்படாது, தௌஹீதுக்கும் வரும் இங்கேயும் வரும். வாழ்வில விரக்தி வராது. தௌஹீத் மனித வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கம் என்று கேட்டால் அதே பாயிண்ட்ஸ் தான். மறுமை நம்பிக்கை மனித வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கம் என்று கேட்டாலும் இப்ப பாருங்க விரக்தி. இப்ப நான் தற்கொலை செய்யப்படுறேன், செய்யக்குள்ள என்ன வரும்? இல்ல தற்கொலை செஞ்ச நரகத்தை வைத்திருவேன். இப்ப நரகம் என்பது எதோட சம்பந்தப்பட்டது? மறுமையா இல்லையா? அப்ப நான் தற்கொலை செய்யப்படுறேன், என்ன விரக்தின்னு அதானு என்னால தாங்க ஏலா. இப்ப தற்கொலை செய்யக்குள்ள என்ன வருது? தற்கொலை செஞ்சோட நரகத்துக்கு பேய்த்திருவேன். அப்ப நரகத்துக்கு பேய்த்திருவர் என்ற எண்ணம் ஏன் வருதுண்டா மறுமை நம்பிக்கை மனித வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கத்துல வருமா வராது? அதே மாதிரி தௌஹீத் மனித வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கம் விரக்தி வராது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு தற்கொலை செய்வானா? இல்ல. ரெண்டு கேள்வியும் அழகா செட் ஆகுதா இல்லையா பிள்ளைகள் பாருங்க. இதே மாதிரிதான் இதையும் செட் ஆகி படிங்கோ. லேசு பிள்ளைகளா லேசா சொல்லித்தாருன்னா இந்த மயக்கம் இல்லாம கஷ்டப்படாம சொல்லித்தாருன்னா வஹியின் அவசியம் என்று கேட்டாலும் சரிதான், ரிசாலத்துடைய அவசியம் என்று கேட்டாலும் ரெண்டுமே ஒரே விஷயம், ஒரே விஷயம், ஒரே கேள்விதான் பிள்ளைகளா, ஒரே கேள்விதான். இந்த கேள்விய பலவிதமாக என்ன பாஸ்பர் ஒரு கேள்வி வந்திருக்கு, வகியின் அவசியத்தை எடுத்துக்காட்டு நியாயங்கள் ரெண்டே சுருக்கமாக அவளுக்கு வந்திருக்கா இல்லையா? வந்திருக்கு சரியா பிள்ளை?
வகியின் அவசியம் என்று கேட்டாலும் ஒன்றுதான், வகியின் முக்கியத்துவம் என்று கேட்டாலும் ஒன்றுதான். வகியுடைய சிறப்பம்சங்கள் 4 குறிப்பிடுக. வகியுடைய சிறப்பம்சங்கள் 4 குறிப்பிடுகண்டா நாங்க படிக்கலையே என்று யோசிக்கிறல்ல. வகியுடைய அவசியம்தான் வகியுடைய சிறப்பம்சம். சரியா பிள்ளை? வகியுடைய அவசியம்தான் என்னது? வகியுடைய அவசியம்தான் வகையின் சிறப்பு. உதாரணமாக பிள்ளை, வகி ஏன் அவசியம்? மறுமை சம்பந்தமான எங்கட கண்களுக்கு புலப்படாத விஷயங்களை அறிய வகி அவசியமாகும். சரியா பிள்ளையா? சரி. ரிசாலத் ஏன் அவசியம்? எங்கட கண்களுக்கு புலப்படாத விஷயங்களை அறிய ரிசாலத் அவசியம். நாளை மறுமை சம்பந்தமான விடயங்களை அறியறண்டா எதனூடாக அறியலாம்? ரிசாலத்தினூடாகவும் அறியலாம், வகியினூடாகவும் அறியலாம். ஏண்டா வகி யாருக்கு கிடைக்குதுண்டா? இவருக்கு தான் கிடைக்குது, ரிசாலத்துக்கு தான். எனவே இவருக்கு கிடைச்சா இவர் சொல்லுவார், அந்த வகியத்தை சொல்ல போறார். நமக்கு ரிசாலத்தை ரசூலுல்லாஹ்க்கு ரிசாலத்து கிடைச்சிச்சு. இந்த ரிசாலத்து கிடைச்சதால அவருக்கு குர்ஆன் ஹதீஸ் வந்துச்சு. குர்ஆன் ஹதீஸை சொல்றாரு. குர்ஆன் ஹதீஸ் தான் வகி. வகியின் அவசியம், ரிசாலத்தின் அவசியம். சரியா இல்லையா? சரி. சரி. 14 எப்படின்னு அப்ப அந்த கேள்விகளை பிள்ளைங்க நாம என்ன செய்யணும்? லேசாக்கணுமா? இஸ்லாமிய நாகரிகம் லேசி, சும்மா நோமலா லேசாகி படிக்கும். என்ன அது அங்க அதை படமாக்குற, இதை இங்க படமாக்குற, இதை கொண்டு அங்க படமாக்கு குழப்பம் பிள்ளைரா. இது குழப்பமே இல்லை. ரிசாலத்துடைய அவசியம் என்றாலும் ஒன்றுதான், வகியுடைய அவசியம் என்றாலும் ஒன்றுதான், மயக்கமே இல்லை. தௌஹீத் மனித வாழ்வில் ஏற்பட்டு தாக்கம் என்று கேட்டாலும் கிட்டத்தட்ட அதே விஷயம்தான். மறுமை நம்பிக்கை மனித வாழ்வில் ஏற்பட்ட தாக்கங்கள் ரெண்டையும் போய் செக் பண்ணி பாருங்க. ரெண்டை செக் பண்ணி பார்த்து பாருங்க. செட் ஆகும், செட் ஆகிறத எடுத்துக்கொள்ளுங்கோ, அதை வச்சு எழுதுங்கோ, விஷயம் முடிஞ்சு விடல. விளையாண்டா உள்ளே நான் சொன்ன விஷயம் எல்லாம் விளையாண்டா உங்களுக்கு? இதெல்லாம் முதலாவது யூனிட் அடிக்கிற விஷயம் பிள்ளைகளா. நான் விளங்கப்படுத்துறதுலாம் பிள்ளைகள் முதலாவது யூனிட்டை தாண்டல. இந்த நான் முதலாவது யூனிட்டை அடிக்கிறேன். சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப பிள்ளை இன்னொரு கேள்வி. இன்றைக்கு முதலாவது யூனிட்டை முடிச்சிருவோம் பிள்ளைகளா. லேசி பிள்ளைகளா, முதலாவது யூனிட் லேசி. உதா சொல்லுங்க. இப்ப எம்சிக்கு நான் தனியாக செய்வேன், இருந்தாலும் சும்மா கேட்கிறேன்னா கொஞ்சம் என்ன இடையில கேள்வி கேட்ட எங்களுக்கு கொஞ்சம் உஷார் வருமா இல்லையா? அந்த பிள்ளைகள் ஹமோராபி என்கின்ற சட்ட தொகுப்பில் இருக்குது. அதே மாதிரி மனித உரிமைகளை உள்ளடக்கிய சட்ட தொகுப்பில் இருக்குது. மனித உரிமைகள் உள்ளடக்கியது கிரேக்க நாகரிகம். வெரி குட். ஜஸ்டீனியன் சட்ட தொகுப்பு, ஜஸ்டீனியன் சட்ட தொகுப்பு எதில் அடிக்குது? ஜஸ்டீனியன் சட்ட தொகுப்பு ரோம நாகரிகம். பார்த்து பாருங்க போல. ஜஸ்டீனியன் சட்ட தொகுப்பு மேற்கு ரோமமா கிழக்கு ரோமமா? கிழக்கு. பைசாந்தியர், பைசாந்தியர்னா யாரு? கிழக்கு ரோம பேரரசு. கிழக்கு ரோமம். பொதுவாக பிள்ளைகள் பாஸ் பேப்பர்ல கேள்வி வந்திருக்குது, பைசாந்தியர்னா யாருன்னு கேள்வி வந்திருக்கு. அது உரோமர்கள். சில டைம்ல வரும் பைசாந்தியர் என்பது கிழக்கு ரோமமா மேற்கு ரோமமான்னு கேட்டு என்ன செய்யணும்? கிழக்கு ரோமம். அப்படி கேட்கலாம் முடியல. அதுக்காக நாம உரோமர்கள் பாடம் வாங்கிக்கொள்றது. அது கிழக்கு ரோமத்துக்கு வருகுதா மேற்கு ரோமத்துக்கு வருகுதா என்று பார்த்துக் கொள்ளணும். ஜூபிலியர் மார்க்ஸ் என்பதுக்குள்ள வருது சமயம். வெரி குட். ரோம நாகரிகம். அசிலோரஸ் ஜிஎஸ் என்கின்ற சமயம், ஜிஎஸ் என்கின்ற சமயம் கிரேக்க நாகரிகம். வெரி குட். இதுகளை பிள்ளை மிச்சம் கவனமாக நான் அதை அடிக்கடி கேட்பேன். நான் இன்ஷால்லாம தனி அந்த எஸ்ஏ முடிஞ்சதுக்கு பிறகு பிள்ளைகள் இன்ஷால்லா எஸ்ஏ முடியல, நான் 7வது யூனிட் போகக்குள்ளேயே எம்சிக்கு ஒரு எஸ்ஆர் பண்ணுவேன் தனியாக. அது வேறையாக அது நாம எப்படி எஸ்ஏ படிக்கோமோ அதே மாதிரி எம்சிக்கு தனியாக செய்வேன். அதுல எஸ்ஏ விளங்கப்படுத்த மாட்டேன் தனியா. எது மட்டும் எம்சிக்கு மட்டும்தான் விளங்கப்படுத்துவேன். ரைட். ஓகே பிள்ளைகளா. இப்ப இறுதியாக பிள்ளை ஒரு கேள்வி, லேசான கேள்வி. இஸ்லாமிய நாகரிகம் ஏனைய நாகரிகங்களிலிருந்து வேறுபடும் விதம். இஸ்லாமிய நாகரிகம் ஏனைய நாகரிகங்கள் எப்படி வேறுபடு? இந்த கேள்வியை நீங்க 2 ஸ்டைல் எழுதலாம். டியூப்ல அப்படிதான் போட்டிருப்பேன் பாருங்க. ஒன்று பொக்ஸ் அடிப்படையில, இன்னொன்று என்ன
points அடிப்படையில points அடிப்படையில வேறுபடுத்துகின்ற கேள்வி வந்தா மட்டும் நீங்க என்ன செய்யலாம்டா பிள்ளைகள், ஒன்று நேரடியாக உண்ட பாக்ஸ் போட்டு விளங்கப்படுத்தலாம், அல்லது பிள்ளைகள் என்ன செய்யலாம், பாயிண்ட்ஸ் போட்டு போட்டு விளங்கப்படுத்தலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். இதை விளங்கப்படுத்துகின்ற போது பிள்ளைகள் இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் இருக்கா இல்லையா தெரியுமா? ரப்பானியா வெற்றி பிள்ளைகள் நீங்க சில விஷயங்களை நோட் பண்ணலாம். உதாரணமாக பிள்ளைகள், முதலாவது இஸ்லாமிய நாகரிகம் ஏனைய நாகரிகங்களிலிருந்து வேறுபடும் விதம். எப்படி வேறுபடு? தோற்றம் பற்றி சிந்தனை. என்ன பிள்ளைகள்? முதலாவது தோற்றம் சிந்தனை. லேசா சொல்லலாம் பாருங்க. இஸ்லாமிய நாகரிகம் வஹீன் அடிப்படையில், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தோற்றம் பெற்றது. சரியா பிள்ளையா? சரி. ஏனைய நாகரிகங்கள் மனித சிந்தனையால் தோற்றம் பெற்றது. சும்மா லேசி பிள்ளைல. இஸ்லாமிய நாகரிகம் ரப்பானியா, தெய்வீகத்தன்மை, அல்லாவிடமிருந்து வார மெசேஜ், அதுதான் வஹீ, அதான் குர்ஆன் ஹதீஸ். எனவே இஸ்லாமிய நாகரிகம் எப்படி தோற்றம் பெற்றது என்று கேட்டா குர்ஆன் ஹதீஸ் வஹீ. அப்ப ஏனைய நாகரிகங்களும் வஹீயா? இல்ல, மனித சிந்தனை. மனித சிந்தனை அவங்களாகவே. என்ன, இப்ப யூதர்களுக்கு வழங்கப்பட்ட வேதனை தௌராத். அப்ப அவங்க என்ன செய்வாங்க, அதுல அவங்களோட சிந்தனைகளாக என்ன செய்வாங்க, ஏன்னா உண்மையான வடிவில் இருக்குது. அது தௌராத் இன்ஜீல் உண்மையான அசில் வடிவில் இருக்காவில்லை? இல்ல. அப்ப மனித சிந்தனையால உருவாக்கப்படும். ஆனா இஸ்லாமிய நாகரிகம் அப்படி அல்ல, மனித சிந்தனையே கிடையாது. அங்க தோற்றம் பற்றிய இதை வச்சு நாங்க இஸ்லாமிய நாகரிகத்தையும் ஏனைய நாகரிகங்களையும் அழகா விளக்கலாம். ஓமாண்டியா சொல்லுங்க. தேசிக்குள்ளா இரண்டாவது பாருங்க, மனிதனின் நல்லா விளக்கணுமா, மனிதனின் நிலையை உயர்த்துதல். மனிதனுடைய நிலையை உயர்த்துமா இஸ்லாமிய நாகரிகம்? எப்படி உயர்த்தும்? ஷோர்ட்டான பாயிண்ட்ஸ். எப்படி உயர்த்தும்? அப்ப இஸ்லாமிய நாகரிகங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு இடையிலான தொடர்பு மிக நெருக்கமானது, நல்ல நெருக்கம். இப்ப பாருங்க, இந்த சொல்லுலே நெருக்கம் ஒன்றைக்கு பாருங்க. அல்லாவுக்கும் நமக்கும் இடையில நல்ல நெருக்கம். ஹலீஃபாண்டா நாங்க மனிதன், அல்லாண்டா கடவுள். ரெண்டுக்கும் இடையில நல்ல நெருக்கமான தொடர்பு ஒன்று இருக்கா இல்லையா? இருக்குது. ஆனா மனிதனுடைய நிலையை உயர்த்தி பேசுது. மனிதனை பத்தி பேசுகின்ற போது நல்லா ஏனைய நாகரிகம், உதாரணமாக பிள்ளைகள் இந்த கால் மார்க்ஸ் கோட்பாடு, அதே மாதிரி டார்வினிஷ் என்ற கோட்பாடு எல்லாம் பாத்தீங்கன்னா மனிதன் பேசும் குரங்கு, மனிதன் பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் வந்தான், இப்படி எல்லாம் சொல்லும். அப்ப மனிதனை சொல்லுகின்ற போது எப்படி பேசுது? குரங்கு, பேசும் குரங்கு, நாங்க பேசுற குரங்கு. நல்லா சொல்லுங்க. இல்ல. இஸ்லாம் மார்க்க மனிதனை உயர்த்தித்தான் பேசுவோம். கலீஃபத்துல்லா, மனிதா நீ யாருண்டா? அல்லாவுடைய பிரதிநிதி. அல்லாவுடைய பிரதிநிதி, ஹலீஃபாண்டா பிரதிநிதி. அவன் மனிதன், கடவுள், கடவுளோட சேர்க்கிறான். அப்ப அல்லாவுக்கும் கடவுளுக்கும் இடையிலான தொடர்பு நெருக்கமா இருக்குமா இல்லையா? ஏனைய நாகரிகங்கள்ல கடவுளுக்கும் இதுக்கும் இடையிலான தொடர்பு, சீரான ஒரு தொடர்பு என்ன செய்யாது, இருக்காது. அப்படி வச்சு விளக்குற நாம எழுதுறதுதான். இதுக்குள்ள இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் சிலதையும் போடலாம். நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. நடுநிலை பண்பு வருமா இல்லையா? வசதியா தேசிக்குள்ளா இஸ்லாமிய நாகரிகம் ஏனைய நாகரிகங்கள் வேறுபடும் கேட்டா இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்களை வச்சு விளக்கலாம். அதை விளையும் கொள்ளுங்க. நாம அங்க மட்டும் பாடம் ஆகிக்கொள்றோம்ல. இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் ரப்பானியா, சுமூலியா, வாக்கியா, வசத்தியா, அஸ்ஸஃபாத் வல் முரூனா, ஷுஹூலியா. ஷுஹூலியா என்ன பிள்ளைகள்?
அடி வாங்குற பவளோ வருமோ முழுமைத்தன்மை சொல்றதுக்கு சுகூலியா சுமூலியாண்டாதான் பரிபூரணம் சம்பூரணம் பரிபூரணம் சம்பூரணம் பூரணத்துவம் சுகூலியாண்டா இலகுவான மார்க்கம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னா விளக்கம் தேவையில்ல சும்மா நோட் பண்ணிக்கொள்ளுங்க எம்சிகளுக்கு வந்தா ஹெல்ப் வரைக்குமா இல்லையா சொல்லுங்க ஓம் சார். இன்னொன்று நோட் பண்ணிக்கொள்ளுங்க தெளிவான மார்க்கம். தெளிவான மார்க்கம் இன்னொன்னு கொள்ளுங்க மசாதிரு ஷரியா இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்களை கொண்டது அதுவும் ஒரு சிறப்பம்சம் தான் மசாதிரு ஷரியா இதுவும் இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் ஒன்றுதான் மசாதிரு ஷரியா அப்படின்னா நம்மளே இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்களை அதே மாதிரி அஹ்லாக்கியா பண்பாடுடைய மார்க்கம் பண்பாடு இஸ்லாத்துடைய நோக்கம் என்னண்டா ஒழுக்கத்தை கொண்டு வரணும் தொழுறாம் ஒழுக்கம் வரணும் ஹஜ்ஜிக்கு போற ஒழுக்கம் வரணும் ஜக்காத்து ஒழுக்கம் வரணும் அப்ப இஸ்லாத்துடைய நோக்கமே எல்லா கடமைகள்ல இருந்து அதை எதிர்பார்க்கிறது ஒழுக்கம் அதனால அஹ்லாக்கியா இன்னொன்று இது உமவியா அப்படின்னா உமவியா உம்மத்தன் வசத்தன் அப்படின்னா என்ன நடுநிலை சமூகம். எங்கட பிள்ளை வந்துச்சு எங்கட பிள்ளைகளுக்கு இது புதுசு இல்லையா இது பழசிதான் ஆனா உம்மத்தண்டா அதுல இருந்து வந்ததா உமவியா சமூக மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் சமூக மார்க்கம்டா இஸ்லாத்தோட நோக்கம் என்னண்டா ஒரு நல்ல சமூகத்தை என்ன செய்யணும் ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன உடனே பள்ளியை கட்டினார் பள்ளியை கட்டுறதுக்குரிய நோக்கம் என்ன சிறந்த ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புறதுக்கு பள்ளிக்கூடாக மக்கள் சமூகமே பள்ளிக்கு வரும் சமூகத்தை உருவாக்கணும் அந்த சமூகத்துக்கு பள்ளியில கல்வியை படிச்சு கொடுக்கணும் கல்வியினூடாக சமூகத்தை உருவாக்கணும் அப்ப இஸ்லாத்துடைய முக்கியமான நோக்கம் சமூக உருவாக்கம் அதனால உமவியா இப்ப உம்மத்தன் வசத்தன் நடுநிலையான சமூகம் உம்மத்துடைய சொல்லுத்தான் உமவியா நான் சொல்றேன் இதெல்லாம் பிள்ளைகள் தெளிவாக தேவையில்ல தெரிஞ்சிருந்தா போதுமா நமக்கு தெளிவாக தெரிகிறது ரப்பானியா தெரியும் சுமூலியா வாக்கியா வசத்தியா அதெல்லாம் சும்மா தண்ணி போல எங்கட உள்ளே அது கட்டாயம் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் ஆனா இதெல்லாம் நான் சொன்னது சுகூலியா புலு மசாதிரு ஷரியா அஹ்லாக்கியா உமவியா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா போதும் எம்சி கோலிக்கு வந்தா ஆன்சர் பண்றதுக்கு இதெல்லாம் ஸ்கீம் சொல்லப்பட்ட விஷயம் இல்லையா நான் சும்மா பேசல இதுல சொல்லப்பட்டது மசாதிரு ஷரியாக்கு அர்த்தம் என்ன இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்களை கொண்டது இஸ்லாமிய சட்ட மூல இதுல இருக்குது பிரதான சட்ட மூலாதார குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் சிறப்பம்சம் என்னண்டா ஏனையவற்றில இல்லாத ஒரு ஸ்பெஷல் இதுல இருக்கணும் அப்ப ஏனையத்துல இருக்குதா இஸ்லாம் சட்ட மூலாதாரங்கள் ஏதாவது இருக்குதா இங்கே இல்ல அப்ப இஸ்லாத்துல இருக்கின்றா அப்ப மசாதிரு ஷரியா என்பது இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்களை கொண்டது மசாதிரு ஷரியானா இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்களுக்கு சொல்ற ஒரு பெயர் தான் சரியாமா இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச சொற்கள் பிள்ளைல அங்க தொடர்புபடுத்தி காட்டும் இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல ஒன்று மசாதிரு ஷரியா என்பது இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல ஒன்றுதான் என்று தெரிஞ்சிருந்தா போதும் வேற விளக்கம் வேணாம் பிள்ளைல சும்மா லைட்டா சைட்டை நோட் பண்ணிக்கொள்ளுங்க அவ்வளவுதானா சும்மா நோட் பண்ணிக்கொள்ளுங்க ஞாபகம் இருந்தா போதும் நான் எம்சிக்கு வரையும் தனியா செய்வேன் பிள்ளைல இதெல்லாம் செய்வேன் ரைட் இப்ப கிளியரா பிள்ளை
சார். மூன்றாவது நடுநிலை பண்பு. இஸ்லாமிய நாகரிகத்தை ஏனைய ஒப்பிடுகண்டு கேட்டா இஸ்லாம் மார்க்கம் எப்போதுமே ரெண்டையும் டார்கெட் பண்ணும். என்ன? இம்மை மறுமை. ஏனைய நாகரிகம் எதை மட்டும்? இம்மையை மட்டும். இஸ்லாத்துல பிள்ளைகள் உலகத்தை அனுபவிக்கணும், மறுமைக்கும் தயார்படுத்தணும். தனிய மறுமைக்காக வேண்டி அப்படியே நாங்க பள்ளிக்க போயிருக்கிறல்ல, அதை இஸ்லாம் இருக்கு. அதுக்காக வேண்டி மறுமையை மறந்துட்டு உலகத்துல அப்படியே மூழ்கிறல்ல, அதை இஸ்லாம் இருக்குது. ரெண்டுலையும் பேலன்ஸ் பண்ணி போகணும். இஸ்லாத்துல ஸ்பெஷல் என்னண்டா, எதிர்மறையான விஷயத்திலேயும் இஸ்லாம் நடுநிலையை பேணும். எதிர்மறையான விஷயத்திலே ஆண் பெண் என்பது எதிர்மறையா இல்லையா? ஆண் பெண் எதிர்மறையா இல்லையா? ஆண் பெண், தனி மனிதன், இந்த தனி மனிதன், சமூகம், வகி, பகுத்தறிவு, இதெல்லாம் எதிர்மறையா இல்லையா? சொல்லுங்க, எதிர்மறையா இல்லையா? எதிர்மறையிலையும் இஸ்லாம் ஒரு நடுநிலையை பேணும். ஆண் பெண் நீங்க ரெண்டு பேரும் நெருங்கவே கூடாது, ஆண் வேற யாரிங்க போங்க, பெண்களே போங்க, அப்படி இல்லை. திருமணத்தின் ஊடாக ரெண்டு வரையும் சேர்த்து வைக்கும் நடுநிலை. என்ன? வகி, பகுத்தறிவு, வகியையும் பயன்படுத்தி குர்ஆன் ஹதீஸையும் படி. அதோட நவீன காலத்துல பிரச்சனை வந்தா குர்ஆன் ஹதீஸுக்குள்ள எதை யூஸ் பண்ணு? அறிவு, பகுத்தறிவு. அதான் இஜ்திஹாத். அப்ப பாருங்க, எதிர்மறையிலையும் கூட இஸ்லாம் எதை பேணும்? நடுநிலை. அதான் இஸ்லாமாக்கு. எனவே இதை வச்சு ஏனைய நாகரிகம் ஒப்பிடலாம். அப்ப இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்களை வச்சும் ஒப்பிடலாம். அப்ப இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் அங்க மட்டும் பாடமாக்கி வச்சுக்கிறல்ல, அதை வச்சு இன்னொரு கேள்வி கேட்டா எங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும். 4வது பாயிண்ட் பிள்ளைகள், 4வது சர்வதேசமான மார்க்கம். என்ன பிள்ளைகள்? இதுவும் இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் ஒன்றுதான். என்ன சொல்லுங்க? சர்வதேசம், நிறைவானது. அதை போடலாம், நிறைவானது. சர்வதேசத்துக்கு என்ன? ஆலமியா. நிறைவானதுக்கு என்ன? ஷுமூலியா. புதுகுண்டாமா தெளிவான மார்க்கமா? புதுகுண்டா தெளிவு. தெளிவுண்டா என்னடா பிள்ளைகள்? இஸ்லாத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஹதீஸ்ல ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுவான். அதுல மூடல் இருக்காது. இஸ்லாம் தெளிவான மார்க்கம். எந்த கேள்வி கேட்டாலும், நவீன காலத்துல ஒரு புதிய பிரச்சனை வருகுதா, அதுக்கு தெளிவு இருக்குமா இல்லையா? இத பாருங்க அப்படியே, சர்வதேச தன்மையானது, நிறைவானது. சர்வதேசம்டா நாங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்ற போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தார் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்றுதான் சொல்லுவோமே தவிர முஸ்லிம்களுக்குரிய இரட்சகன் என்று சொல்றதா? இல்ல. அல்லாஹ் என்பது எல்லாருக்கும் உரிய கடவுள். ஆனா யூதர்கள் என்ன செய்வாங்க? ரப்புல் இஸ்ராயில் சொல்லுவாங்க. அவங்க கடவுள் ரப்புல் இஸ்ராயில்டா யூதர்களின் இரட்சகன். ரப்புல் இஸ்ராயில்டா என்ன? யூதர்களின் கடவுள். அப்ப இந்த உலகத்துல எங்கெங்க யூதர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவங்களோட இரட்சகனை செய்யும். சரிடா? ஆனா இஸ்லாத்துடைய சிறப்பம்சம் என்னண்டா, சர்வதேசம். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகின்ற போது அகிலத்தார் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, குல்லாவுது பிரப்பின் நாஸ், மனிதர்களின் இரட்சகனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகின்ற போது மனிதர்களே என்று விரிக்காண்டா. இஸ்லாத்துல அல்லாஹ் என்ற கடவுள் முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, சர்வதேசம் எல்லாருக்கும் உரிய கடவுள் ஆகும். அதே மாதிரி நிறைவான மார்க்க, நிறைவு, சுமூலியா, பூரணத்துவம். இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல முக்கியமானது நிறைவானது, பூரணத்துவம். எனவே ஏனைய நாகரிகங்களை ஒப்பிடுகின்ற போது இஸ்லாம் மார்க்க நிறைவானது. ஆனா ஏனைய நாகரிகங்கள் நிறைவானதா? குறைபாடு இருக்குது. கிரேக்க நாகரிகம் வீழ்ச்சி அடைந்தது, இன்னொரு பேர்ல இன்னொரு நாகரிகம் தோற்றம் பெற்றது. என்ன காரணம்?
குறைபாடு ஏண்டா பூரணமான ஜனநாயகத்துவம் ஒன்று இருக்கல்ல கிரேக்கத்துல. என்ன ஜனநாயகம் இருந்தது, ஆனா பூரணமா இருந்துச்சா? இல்ல. இல்ல. இதை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டிதான் இன்னொரு நாகரிகம், உரோம நாகரிகம். என்ன மேற்குரோமம். மேற்குரோமத்தை வீழ்ச்சி அடைய என்ன ரோமம் தோற்றம் பெரிய அடுத்தது கிழக்குரோமம். கிழக்குரோமம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இஸ்லாம் மார்க்கத்துடைய ஸ்பெஷல் என்னண்டா, அப்ப இஸ்லாமிய நாகரிகத்தை ஏனைய நாகரிகம் வந்து வேறுபடுங்கிறோம். இஸ்லாம் மார்க்கம் என்பது நிறைவான பூரணம், சம்பூரணம், பூரணத்துவம் அடைந்த மார்க்கம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றார், நாங்கள் இன்று இஸ்லாத்தை பூரணப்படுத்தி விட்டோம். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். இஸ்லாம் மார்க்கம் பூரணத்துவம். எனவே இதை வச்சு எழுதலாம். சரியா பிள்ளைகள்? அதே மாதிரி பிள்ளைகள் மனித உரிமைகளை பேணும், அதுவும் வரும். இன்சானியா. இன்சானியா என்ன? மனித சொல்லுங்க. நலன். மனித நலன். இஸ்லாத்துல முக்கியமே மெயினே மனித நலன் தான். என்ன மனித நலனை அடிப்படையாக கொண்டிருக்கும். என்ன மெயினாகவே மனிதனை டார்கெட் பண்ணித்தான் இஸ்லாம் மார்க்கம் இருக்கும். அதே மாதிரி இப்ப சும்மா யோசிச்சு பாருங்க, தௌஹீது நிலையில் எழுச்சி பெற்ற தௌஹீத், இதுவும் ஒரு சொல்லுதான் தௌஹீத். அதே போலலாம் இஸ்லாம் மார்க்கம் தௌஹீதை அடிப்படையாக கொண்டது. ஏனைய சமயம், ஏனைய நாகரிகங்கள் பல தெய்வ வழிபாடு, பல கடவுள் நாஸ்திகம். சும்மா லேச அழுதுற பிள்ளைல இதெல்லாம் ரப்பானியா. தௌஹீதுனா இது, தௌஹீதுனா இது ரப்பானியா. ரப்பானியா. அப்ப இஸ்லாம் மார்க்கம் அப்ப வேறுபாடு கேட்டா பிள்ளை இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்களை மட்டும் எழுதுற இல்லையா, நல்லா விளைவிக்கணும். உதாரணமாக இஸ்லாமிய நாகரிகம் தௌஹீதை மையப்படுத்தியது, ஏனைய நாகரிகம் எப்படி எழுதணும்? பல தெய்வம், நாஸ்திகம், கடவுளே இல்ல அப்படி சொல்ற. ஆனா இஸ்லாம் மார்க்கம் தௌஹீதை மையப்படுத்தியது. இஸ்லாம் மார்க்கம் சர்வதேச தன்மையானது. ஆனா ஏனைய சமயங்கள் ஒரு குறிப்பிட்ட பிரதேசம், குறிப்பிட்ட ஒரு இனத்துக்கு மாத்திரம் என்ன செய்வது, வரையறுக்கப்பட்டது. அப்படித்தான் எழுதணும் பிள்ளைகளா. ஏண்டா வேறுபாடு கேட்டா இஸ்லாத்தை மட்டும் எழுதுறல்ல. இஸ்லாமிய நாகரிகம் எப்படி, ஏனைய நாகரிகம் எப்படி, இஸ்லாமிய நாகரிகம் எப்படி என்று அழகான முறையில விளக்கணும். இது லேசான விஷயம். நான் ஏன் உங்களுக்கு அப்ப இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்களை போட்டு காட்டுறேன்டா, இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்களை வச்சு என்ன செய்யலாம், எழுதலாம். வேறுபாடு எழுதலாம். லேசி பிள்ளைல பாருங்க, முதலாவது யூனிட் பிள்ளைல பாருங்க, வஹியுடைய அவசியம், என்ன ரிசாலத்துடைய அவசியம், லேசி. தௌஹீத் மனித வாழ்வு ஏற்படும் தாக்கம், ரிசாலத்து மனித இந்த மறுமையினால் மனித வாழ்வு ஏற்படும் தாக்கம். ஒரே கேள்வி. என்ன அப்ப லேசா இல்லையா? பாடம் சொல்லுங்க, லேசா இல்லையா? லேசி சார். லேசி இல்லையா? என்ன அப்ப மனிதன் பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டம் கேட்டா எழுதுவீங்க? சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க, அவசரமா சொல்லுங்க. மனிதன் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் கேட்டா என்ன எழுதுவீங்க? முதலாவது முதல் மனிதனை களிமண்டி படைத்தான். 10 மார்க்ஸ் இல்ல 10 சிஸ்டர் தான் கேட்க. மனிதன் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்று கேட்டா முதலாவது என்ன எழுதுவீங்க? 10 மார்க்ஸுக்கு அறிமுகம். இரண்டாவது என்ன எழுதுவீங்க? மனிதன் தோற்றம். அதாவது பாயிண்ட்ஸ் 5 6 பாயிண்ட்ஸ் இருக்காது. அதை எழுதணுமா? சொல்லுங்க 6 பாயிண்ட்ஸ். கடைசி என்ன எழுதுவீங்க? முடிவுரை. முடிவுரைன்னு சொல்றேன்ல. ஏனைய சமயங்கள் ஏற்கனவே விளங்கப்படுத்தினே புள்ளே. பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் கேட்டா பிரபஞ்சம் பற்றி ஒரு அறிமுகம் பாசிபிள் வந்து 2022ஆம் ஆண்டு நினைக்கிறேன் 4வது கேள்வி என்னையும். என்ன அறிமுகம் 6 பாயிண்ட்ஸ். ஏனைய சமயங்கள் வருமா இல்லையா? சொல்லுங்க. வரும். அப்ப இங்கேயும் நாங்க மனிதன் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் கேட்டா என்ன எழுதணும்? அறிமுகம் 6 பாயிண்ட். ஏனைய சமயங்கள் பற்றி கேட்டா புள்ள என்ன எழுதிங்க சொல்லுங்க? மனிதன் பற்றி மனிதன் கூர்ப்பு ரீதியாக குரங்கிலிருந்து தோன்றினான். உதாரணமாக பிள்ளை எப்படி எழுதுனா நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளையா. பிரபஞ்ச ஆண்டு விளங்கப்படுத்தினா
உங்களுக்கு சொன்னானா விளங்கப்படுத்தினானே பஞ்சம். ஓ இப்ப பிள்ளைய நான் சும்மா நோமலா பிள்ளைகள் ஃபுல்லா சிலபஸே கிளியர் பண்ணி தார பிள்ளைகளா, சிலபஸே கிளியர் பண்ணி தாரன்னா பாஸ் பேப்பரை மட்டும் இல்ல ஃபுல்லா. உதாரணமாக பிள்ளைகள் மனிதன் பற்றி வந்தா உங்களுக்கு தெரியும், மனிதன்டா யாருன்னா அறிமுகம் கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும். மனிதன்டா யாரு? ஹலீஃபத்துல்லா. மனிதன்டா அவன் ஹலீஃபத்துல்லா. அப்ப இஸ்லாம் மனிதனை உயர்ந்த அந்தஸ்துல பாக்குகிறது. அதே மாதிரி அவனுக்குள்ள பொறுப்புகளையும் இஸ்லாம் என்ன செய்கிறது? அவனுக்குள்ள பொறுப்புகளையும் இஸ்லாம் என்ன செய்யுது? சொல்லிக் கொடுக்குதா இல்லையா? இப்படிதான் அறிமுகம் சும்மா எழுதலாம் பிள்ளை. நாம எழுதுறதுதான் மனிதனை பற்றி நாம் யோசிக்கணும். என்ன எழுதலாம்? மனிதன் என்பவன் இஸ்லாத்துல ஹலீஃபத்துல்லா, அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. இஸ்லாம் மனிதனை ஒரு உயரிய அந்தஸ்தில அவனை பார்க்குகின்றது. எனவே அவனுக்கு சில பொறுப்புகளை வழங்குகிறது. ஏன்னா அவன் எவ்வாறு இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்ற வழிகாட்டலையும் மனிதனுக்கு இஸ்லாம் வழங்குகிறது. அந்த அடிப்படையில மனிதன் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டமாக போட்டுக்கிட்டு முதலாவது மனிதன் தோற்றம் பற்றிய சிந்தனை வருமா இல்லையா? சொல்லுங்க. எப்படி எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதணும்? குர்ஆன் ஹதீஸ் கட்டாயம் எழுதப்படணுமா இல்லையா? சொல்லுங்க. எழுதப்படும். 4, 5, 6 பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. ரைட். இது எங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றையும் குர்ஆன் வசனத்தை வச்சு விளக்கணும். அது தெரியும் எங்களுக்கு. ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் குர்ஆன் வசனத்தை போட்டு என்ன செய்யணும்? விளக்கணும். 10 மார்க்ஸுக்கு வந்தா ஒரு 6 வரி 5 6 வரியில விளக்குற அவ்வளவுதான். இதே கேள்வி 4 மார்க்ஸுக்கு வந்தா 4 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் 3 வரியில விளக்குங்க. 3.5 வரி. ஒரு குர்ஆன் வசனத்தை போட்டு சும்மா நோமலா விளக்குங்க. அவ்வளவுதான். குர்ஆன் வசனத்தை போட்டு அப்படியே ஒரு பாயிண்ட்ஸ் எழுதி குர்ஆன் வசனத்தை எழுதி அப்படியே ஷோர்ட்டா விளக்குங்க. 4 மார்க்ஸுக்கு வந்தா 4 பாயிண்ட்ஸ். அறிமுகம் தேவையில்ல. 10 மார்க்ஸுக்கு வந்தா அறிமுகத்தோட 6 பாயிண்ட்ஸ். இறுதியாக ஏனைய சமயங்கள். உதாரணமாக ஏனைய சமயங்கள் எழுதுற கால் மார்க்ஸ், அதாவது மார்க்சிச கோட்பாடு. மார்க்சிசம் என்ன சொல்லுதோ? மனிதன் ஒரு சமூக பிராணி. மனிதன் ஒரு சமூக பிராணி. அப்ப பாருங்க, இஸ்லாம் மனிதனை ஹலீஃபத்துல்லான்னு சொல்லுது. ஏனையாக்கு என்ன சொல்றாங்க? மார்க்சிசம் மனிதன் ஒரு சமூக பிராணி. பிராணி நல்லா இருக்கா பிள்ளைய? பிராணின்னு சொல்றீங்களே. டார்வின், டார்வின் கோட்பாடு டார்வினிசம். டார்வினிசம் இது என்ன சொல்லுதுண்டா? என்ன சொல்லுது? மனிதன் பேசும் குரங்கு. மனிதன் பேசும் குரங்கு. பேசும் குரங்கு. இப்படி சும்மா நோமலா பிள்ளைல விளக்கம் இல்லையா? ஏனைய சமயங்கள் என்ன? கால் மார்க்ஸ் கோட்பாடு மனிதன் எப்படி சொல்லுதோ, டார்வினிசம் சொல்லுதோ மனிதன் பேசும் குரங்கு. சமூகவியலாளர்கள் சொல்றாங்க மனிதன் ஒரு சமூக பிராணி. சமூக பிராணி. கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க மனிதன் பாவத்தோடையே பிறந்தான். மனிதன் பாவத்தோடையே பிறக்கிறான். அந்த பாவத்தை கிளியர் பண்ணணும்டா இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொல்ற விளையாட்டு இது சும்மா நோமலா எழுதுறதா? இது விளக்கமே வேண்டாம். இது எல்லாத்தையும் ஒரு 3 வரிக்குள்ள எழுதி முடிச்சிடும். எங்களுக்கு மெயின் தேவை மனிதன் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம். 10 மார்க்ஸுக்கு வந்தா பிரபஞ்சம் பற்றிய கேள்வி 2022 வந்திருக்குது. சில டைம்ல மனிதன் பற்றி வந்தா அறிமுகம் 6 பாயிண்ட்ஸ். ஏனைய சமயங்கள் 10 மார்க்ஸ். இதுக்கு 2 மார்க்ஸ் அறிமுகத்துக்கு, இதுக்கு 6 மார்க்ஸ். கீழே ஏனைய சமயத்துக்கு 2 மார்க்ஸ். மொத்தம் எத்தனை பேர்? 10 மார்க்ஸ். 10 மார்க்ஸ். அல்லாஹ் சிலபஸ் அழகா எப்படி நீங்க படிக்கணும், எப்படி கேள்வி வந்திருக்கு, எப்படி வரும், எல்லாம் அழகா பக்கவா சொல்லி தந்திருக்கிறேன். கிளியரா? இப்ப உங்களுக்கு முதல்ல கிளியரா? உங்களுக்கு கிளியரா பிள்ளைய? ரெடியா? நீங்க முதலா யூனிட்ல என்ன கேள்வி வந்தாலும் ரெடியா இருக்கீங்களா? இப்ப சொல்லுங்க, உள்ளத்தை வச்சு சொல்லுங்க. மீட்டர் வாங்கிருக்கா இல்லையா? இப்ப ரிவிஷன் அழகா போயிட்டு இருக்கா இல்லையா? மீட்டல் பிள்ளைகளா கடைசி டைம்ல இப்படி படிச்சுட்டு போங்க பிள்ளைகளா. 10 அழகையும் அழகா கிளியர் பண்ணி தருவோம். எக்ஸாமுக்கு போங்க, சும்மா சட்டப்படி எழுதலாம் பிள்ளைகளா. சட்டப்படி எழுதலாம். 3 மாத கால செமினார். பயப்பட வேண்டாம். அழகா 98 நாள் இருக்கிறது.
பயப்படவே வேண்டாம். கட்டாயம் பிள்ளைகள் மறக்காம நான் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. ப்ராக்டிக்கல் பாஸ் பேப்பர் எடுங்கோ, செஞ்சு பாருங்க. டெஸ்ட்டுக்கு பார்ட் 1 கேள்வியை 4 மார்க்ஸுக்குரிய கேள்வி செஞ்சு பாருங்க. பிள்ளைகள் திரும்ப 10 மார்க்ஸுக்குரிய கேள்வி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு விளங்கும். நாம முதலாவது 10 மார்க்ஸ் செலக்ட் பண்ணணுமா 4 மார்க்ஸ் செலக்ட் பண்ணணுமா? அப்ப நீங்க தீர்மானிச்சு கொள்ளுங்க நாம இதை செலக்ட் பண்றது. நான் சொல்ற விளையாட்டா பிள்ளை ஓம் சார். செமினார் எப்படிதான் இல்லையா? நான் கிழமைக்கு 3 கிளாஸ் போட்டாலும் ஒவ்வொரு கிளாஸும் செய்யறது எத்தனை மணித்தியாலம் பாருங்க. இப்ப 11 மணி ஆகுது. 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. 2 ஹவரா இல்லையா? 2 hour ஆயிடுச்சு. அப்படிதான் முடியல. கிழமையில 3 கிளாஸ்னாலும் முடியல, அது 6 கிளாஸுக்கு சமன். என்ன ஏண்டா பிள்ளைகள் ஒரு கிளாஸ் நான் இப்ப பெஸ்ட் கேட்டா செமினார் செய்ய போனா பிள்ளைகள் அந்த பிரைவேட் கிளாஸ் மாதிரி ஒரு மணித்தியாலத்துக்குள்ள முடிக்க இயலாது. ஏன்னா நாம ஒரு தலைப்புக்குள்ள நிக்க இயலாது. ஓடரா கொஞ்சம் அங்கலாஞ்செல்லாம் போகத்தாமே. இந்த ஓடராக படிப்போம் அப்படி போக இயலாது. ஏன்னா செமினார். அப்ப அதனால அங்கலாஞ்செல்லாம் போய் செக் பண்ணி படிக்கணும். பிரைவேட் கிளாஸ் அப்படி இல்லை. அது ஒரு டியூட். அதை ஓடரா படிச்சுட்டு போகணும். நான் சொல்றேன் விளையாட்டா பிள்ளைகள் உங்களுக்கு. ரைட். நல்லா படிங்க பிள்ளைகள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த 2வது அலகுல பிள்ளைகள் சில முக்கியமான கேள்விகள் இருக்கு. குர்ஆன் பாடத்துல லேசி ஆனா ஒரு வகையான மயக்கமான கேள்வி வர பிள்ளைகளா. அந்த மறுமை நாள் அதுல பாருங்க பிள்ளைகளா. ஓகே பிள்ளைகளா, நல்லா ஞாபகப்படுத்தின. அதுல பாருங்க பிள்ளைகள், அந்த மறுமை நாளுடைய அடையாளம் உங்களோட சிலபஸே இல்ல பிள்ளைகளா. அப்படி ஒரு சிலபஸ் ஒன்று இல்ல. இருக்கா சொல்லுங்க. இல்ல சார். அது இஸ்லாமுல இருக்கு. ஆனா உங்களோட பாஸ் பேப்பர்ல ஒரு கேள்வி ஒன்று 2016ஆம் ஆண்டா வந்திருக்கு. ஏன் போட்டிருக்கேன்டா, மறுமை நாளுடைய அடையாளங்கள் உண்மையாகவே எங்களுக்கு தெரியும். நடக்கக்கூடிய அடையாளம், நடக்க இருக்கும் அடையாளம், நடந்து முடிந்த அடையாளம் உண்மையா தெரியுமா இல்லையா சொல்லுங்க. தெரியுமா இல்லையா? தெரியும் சார். இப்ப ஏன் போட்டிருக்கேன்டா, இது சில டைம்ல ஒரு 4 மார்க்ஸுக்கு போட்டா சும்மா நார்மலா நீங்க வாசிக்க கூட தலைக்கப்படும். ஏற்கனவே தெரியும் தான், ஆனா எல்லாம் மிக்ஸ் பண்ணி தெரியுமா அப்படி இப்படி இருக்கும். இப்ப டியூட்ட வாசிக்க கூட என்ன செய்யும், ஒரு ஓர்டராக விளங்குமா இல்லையா உங்களுக்கு சொல்லுங்க. விளங்கும். சும்மா நார்மலா வாசிச்சுட்டு போங்க. ஞாபகம் இருந்தா போதும். சில டைம்ல ஒரு 4 மார்க்ஸ் கேள்வி வந்தா மறுமை நாளுடைய அடையாளங்களை கேட்டா சும்மா நார்மலா எழுதலாமா இல்லையா பிள்ளைகள்? 7 மயிலாதான் ஏலம் சார். அதுக்காகத்தாமலே போட்டிருக்கேன். நான் புதுசாண்டு போடல, பாஸ் பேப்பர்ல இருக்கிறத போட்டிருக்கிறேன். சும்மா நோமலா வாய்ச்சு கொள்றேன். அதை தலைக்க போட தேவையில்ல, நமக்கு தெரியும். ஓடர் படுத்தி கொள்ளுங்கோ. நடக்கவிருக்கும் அடையாளம், நடந்து முடிந்த சும்மா நோமலா. அதுல 2 3, இதுல 2 3, அதுல 2 3, அவ்வளவுதான். ஞாபகம் இருந்தா போதும். சில டைம்ல வந்தா எங்களுக்கு தெரியாண்டிருக்கலாமா? அதுக்காகத்தான் உள்ளே நான் சில விஷயங்களை போட்டிருக்கிறேன்னா நீங்க அதை யோசிக்க தேவையில்ல. சும்மா நோமலா வாய்ச்சு கொள்ளுங்க, அவ்வளவுதான். என்ன ரைட். சும்மா அழகா தெளிவாக சொல்லி தந்திருக்கேன் பிள்ளைங்க. எல்லா விஷயமும் அழகா பக்கவா சொல்லி தந்திருக்கிறேன். நல்லா படிச்சு கொள்ளுங்க. ரெக்கார்டிங்க போடுவேன். சரியா பிள்ளை? இன்ஷா அல்லாஹ். என்ன அடுத்த கிளாஸ்ல டைம் டேபிள் அடிப்படையில் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த சந்திப்போம். போயிட்டு வரவங்களே துவா செஞ்சு கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.